நம்ம வாசிக்க தெரிந்து கொண்ட வேத பகுதி 1 நாளாகமம் புஸ்தகம் 15வது அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 16 வரை நம்ம வாசிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கிரானிக்கல்ஸ் நோஸ்கில் என்னன்னு தெரியல, இந்த புக்கு பேர். ஃபர்ஸ்ட் கிரானிக்கல்ஸ் சாப்டர் 15 verse 12 to 16. ஓகே, நோஸ்கில் எனக்கு சொல்லுவீங்களா என்ன எழுதிருக்கு? குரோனிக்கே புக். 1 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 16 வரை நம்ம கேட்க போகிறோம். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு ரகசியத்தை கர்த்தர் சொல்லுவார். பாஸ்டரை கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு செய்தி. நீங்கள் எப்படி கேள்வி கேட்கலாம், தைரியமாக எப்படி கேள்வி கேட்கலான்றது தான் இன்றைக்கு செய்தி. குணப்படுவீர்களானால் உங்களுக்கு அந்த அதிகாரத்தை தராரு கர்த்தர், உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை தருவார். வாலிப பிள்ளைங்க இருங்க, மற்றொரு ஐபேடை கொடுத்துட்டேனே. 1 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 16 வரை வாசிப்போம். எல்லாரும் சேர்ந்து என் கூட வாசிங்க. பைபிள் இல்லாதவங்களுக்கு பைபிள் கொடுங்க, பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் கிரானிக்கல்ஸ் சாப்டர் 15 verse 12 to 16 வாசிப்போமா? அவர்களை நோக்கி, லேவியரில் நீங்கள் பிதாக்களுடைய சந்ததிகளின் தலைவர், நீங்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் பெட்டியை அதற்கு நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தலத்திற்கு கொண்டு வரும்படி உங்களையும் உங்கள் சகோதரரையும் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். முதலில் நீங்கள் அதை சுமக்காதபடியினாலும் நான் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நியாயமானபடி தேடாதபடியினாலும் அவர் நமக்குள்ளே அடிவிட பண்ணினார் என்றான். அப்படியே ஆசாரியரும் லேவியரும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் பெட்டியை கொண்டு வர தங்களை சுத்தம் பண்ணி கொண்டார்கள். பின்பு லேவி புத்திரர் கர்த்தருடைய வார்த்தையின்படியே மோசே கற்பித்த பிரகாரம் தேவனுடைய பெட்டியை அதன் தண்டுகளினாலே தங்கள் தோள்கள் மேல் எடுத்து கொண்டு வந்தார்கள். தாவீது லேவியரின் பிரபுக்களை நோக்கி, நீங்கள் உங்கள் சகோதரராகிய பாடகரை தம்புரு, சுரமண்டலம், கைத்தாளம் முதலிய கீத வாக்கியங்கள் முழங்க தங்கள் சத்தத்தை உயர்த்தி சந்தோஷம் உண்டாக பாடும்படி நிறுத்த வேண்டும் என்று சொன்னான். ஆமென், ஹல்லேலூயா. 13வது வசனம் சொல்லுது, நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நியாயமானபடி தேடாതെ போனபடியினாலும் அவர் நமக்குள்ளே அடிவிட பண்ணினார் என்றான். தலைகளை தாழ்த்தி தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்னோடு கூட பேசுங்க என்று கேட்போம். கர்த்தர் இன்றைக்கு ஒரு ரகசியத்தை, இந்த ஒரு அடுத்த படிக்கான ஆசீர்வாதத்தை நமக்கு கட்டளையிட போகிறார் என்ற விசுவாசத்தோடு தேவனுடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கலாம். பரலோக தகப்பனே, எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். ராஜா, நீர் நேற்றும் இன்றும் மாறாதவர். நாங்கள் ஏறெடுத்த துதிபலிகளில் இன்றும் நீர் சுகந்த வாசனை நுகர்ந்து கொண்டீங்க, அதற்காக நன்றி. இப்பொழுதும் எல்லாவற்றுக்கும் மேலாக நீர் அப்பா தகப்பனை பிரஸ்தாபப்படுத்தின உமது வார்த்தைக்காக நாங்கள் உன் கரத்தில் வருகிறோம். கர்த்தர், நீர் பேசுங்க, எங்களுக்குள்ள இன்றும் ஒரு குணமடைதல் உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தாவீதுக்கு கிடைத்த அந்த மாபெரும் ஈவு எங்களுக்கும் உண்டாக்க தர நீர் வல்லவர், போதுமானவர். அப்பா தகப்பனை, இயேசு கிறிஸ்து மூலமாக அதையெல்லாம் நாங்கள் சுதந்திரித்துக்குள்ள எங்களுக்கு கிருபை தாருங்க. எல்லாவற்றையும் உங்கள் திருச்சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அடியனை மறைத்து நீர் எல்லா கட்டுப்பாட்டையும் எடுத்துக்கொள்ளும். ரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்து இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அமர்ந்து கொள்ளுங்க. நான் இன்னைக்கு ரொம்ப கொஞ்சம் எக்ஸைட்டடாக இருக்கிறேன் இந்த செய்தியை குறித்து. நல்லா கவனிங்க. ஆண்டவர் சில அதிகாரங்களை சிலருக்கு கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை அவங்களும் மீறக்கூடாது, மற்றவர்களும் அந்த அதிகாரத்தில் போயிட்டு தலையிடக்கூடாது. அது கர்த்தர் நியமித்த நியமனங்கள், அப்படி வைத்திருக்கிறார். நான் உங்களுக்கு செய்தி துவக்கத்தில் நான் சொன்னது போல், உங்களுடைய பாஸ்டரை இல்லை என்ன இல்லை வேறு எங்கே ஆகிலும் திருச்சபையின் போதகர்களை நீங்கள் அநியாயமாக கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்றது வேத ஆலோசனை. வேதத்திலிருந்து ஆனால் ஒரு மனுஷன் அவர்களை கேள்வி கேட்கிறான், கர்த்தர் அதை அனுமதிக்கிறார். அது எப்படி? அந்த சுதந்திரம் எனக்கும் வேணும்னா, இல்லை நான் இதெல்லாம் நான் கேட்பேன், சபையில் நடக்கிறது இதெல்லாம் நான் விசாரிப்பேன் அப்படின்னு கேட்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆர்வமாக மனதுள்ளவர்களாக இருந்தால் இந்த செய்தியை கேளுங்க. இந்த மனுஷனுக்கு
ஒரு குணமடைதல் தேவைப்படுது. யாரை குறித்து பேசுறேன்னா தாவீதை குறித்து பேசுறேன். தாவீது போன கிழமை நம்ம பார்த்தோம். என் இருதயத்துக்கு ஏற்ற தாவீது என்று சொல்லி ஒரு பெரிய ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தேன். ஆபிரகாமுக்கு அது கொடுக்கப்படலை, ஈசாக்குக்கு கொடுக்கப்படலை, யாக்கோபுக்கு கொடுக்கப்படலை. ஆபிரகாமை என் சிநேகிதர்னு சொன்னார் ஆண்டவர். மோசே என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன் என்று சொன்னார் ஆண்டவர். தானியலுக்கு என் புருஷன், திவ்ய புருஷனாகிய தானியல்னு சொன்னார். சரி, புதிய ஏற்பாட்டுக்கு போனாலும் யோவான் ஸ்நானகனை குறித்து சொல்ல, இவரை போல யாரும் பிறக்கவும் இல்லை பிறக்கவும் மாட்டாங்கன்னு சொல்லிட்டாரு. அப்போஸ்தலன் பவுலை குறித்து சொல்றார். எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லாம் கர்த்தருக்கு பிரயோஜனமான உகந்த பாத்திரங்கள். They're all very good in God's eyes, but no one was close to God's heart. கர்த்தருடைய பார்வையில் எல்லாம் நல்லா இருந்தாங்க, நன்மை செய்தாங்க, சித்தத்தை எல்லாம் செய்தாங்க. ஆனா ஒருவரும் கர்த்தருடைய சித்தத்தின்படி, அதாவது கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக இல்லவே இல்லை. தேவன் சொன்னார், நான் உங்களுக்கு காண்பித்தேன். சரி, காலப்போக்கில் மாத்திக்கிட்டாரா? இதுக்கு அப்புறம் தான் பச்சைபால் கொடுத்த தப்பு, இதுக்கு அப்புறம் தான் எண்ணிக்கைகள்லாம் பார்த்தாரு, கர்த்தர் மனம் மாறிட்டாரா? ஆஹா, மாறவே இல்லை. ஏன் மாறலன்னு சொல்றேன்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை சொல்றாரு, என் இருதயத்துக்கு ஏற்றவனாகிய தாவீதுன்னு சொல்றாரு. அப்ப அந்த என் இருதயத்துக்கு ஏற்றவனாகிய தாவீது என்ற அந்த சர்டிபிகேஷன் நமக்கு கிடைக்கிறது. we have to do something, we have to pay something. ஏதாயிலும் செய்ய வேண்டும். என்ன செய்தாலும் கர்த்தருடைய சித்தத்தை பெற்றுவிடலாம் என்று நினைக்கிறது தவறு. கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்ய ஆயத்தமாக இருக்கிறது தான் சரியானதாக இருக்கும், இல்லையா? இந்த ஆண்டு நமக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம், நீங்கள் ஆரோக்கியம் அடைவீர்கள், குணமடைவீர்கள் என்று கர்த்தர் சொல்றார். எதுலெல்லாம் குணமடையணும்? கர்த்தர் எதுலெல்லாம் நம்ம மனம் மாற விருப்பமாக இருக்கிறோம் அதுலெல்லாம் குணமடையணும். நான் சொன்னேன், நான் சரீரத்தை குறித்து ஒரு பெரிய அறிவு நம்மளுக்கு கிடைக்குது. இப்போ சமீபத்தில் நிறைய காரியங்கள் நல்ல விதத்தில் மக்கள் பிரயோகிக்கிறாங்க. கூகுள் பிரயோகிக்கிறாங்க, நிறைய ஆப்ஸ் வந்து இருக்குது. நம்ம எவ்வளோ சாப்பிட்றோம், எவ்வளோ சாப்பிடக்கூடாது, எவ்வளோ நடக்கணும், எவ்வளோ ஓடணும், இது எல்லாமே சொல்லுது. அதே போல் ஃபாஸ்டிங்கை குறித்த ஆப்ஸ் வந்து இருக்குது, எப்படியெல்லாம் நம்மளை பார்த்துக்கணும்னு சொல்லி வந்து இருக்கிறது. மக்களுக்கு அதை விட ஒரு நல்ல ஞானம் வந்து இருக்கிறது. என்னென்னா, சாதாரணமாகவே கண்டுபிடிக்கிறாங்க இந்த பெயின் அந்த பெயினாக இருக்கும் என்று சொல்லி. முன்னெல்லாம் சும்மா இது வந்து ஷோல்டர் பெயின்ட்டு விட்டுடுவாங்க, ஆனால் அது எங்கேயோ போய் ஹார்ட் அட்டாக்ல ஜீவனை போராள மாதிரி இருக்கு. இப்போல்லாம் மக்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கிறாங்க. எப்படி? அப்படிலாம் இருக்கக்கூடாது, எந்த பெயினாவது உடனடியாக போயிட்டு செக் பண்ணிடணும். நல்லா இருக்கா இல்லையா? அந்த அறிவுக்காக நான் தேவனை நான் நன்றியோடு நான் சரீரத்தை குறித்து மிக 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 மெனக்கெடுறோம். வி ஆர் டேக்கிங் மோர் கேர் ஆஃப் அவர் பாடி. ரொம்ப நல்லது. சித்திரம் இருந்தால், சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். அப்போ இந்த சரீரத்தை நல்லா பார்த்துக்கணும். என்னை கூட ஒரு சகோதரி ஒருத்தவங்க சொன்னாங்க, ஒஸ்லோவில் இருக்கிற ஒரு அண்ணனும் ஒரு அண்ணியும் சொன்னாங்க, ஒரு அக்காவும் சொன்னாங்க, தம்பி அவங்க கொஞ்சம் சுருக்குன்னு தான் சொன்னாங்க. கர்த்தர் உனக்கு ரெண்டாவதாக ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்கு, இனிமேலாவது புத்தியாக நடந்துக்கோ. ஆனால் ஒரு நல்ல ஆலோசனை அது. செகண்ட் லைஃப் கொடுத்த பிறகும் அதையும் போயிட்டு நான் மரணத்துக்கு ஏதுவாக நல்லா எண்ணெய் பொருளாக சாப்பிட்டு நல்லா பிரட்டி எடுத்துட்டு வாங்க, நல்லா வதக்கி எடுத்துட்டு வாங்க, என்ன தெரியணும் அப்படின்னா சீக்கிரமாக மரணம் தான் தெரியும், இல்லையா? அப்போ எனக்கு செகண்ட் லைஃப் கொடுத்துருக்கு, அப்போ நான் என்ன பண்ணணும்? கவனமாக எடுத்துக்கொள்ளணும். அதே போல் இந்த சரீரத்தை குறித்து மிக 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 அறிவு வந்ததற்காக நான் தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஆனால் இந்த சரீரம் எங்கே போவாது? அங்கே போவே போவாது. இது மண்ணுக்கு மண்ணாகவும் புழுதிக்கு புழுதியாகவும் புழுக்கள் சாப்பிடவும் அழிந்து போகவுமாக இந்த சரீரம் போயிடும். அப்படின்றீங்களா? அது மேலே தான் பயங்கர கோட்டிங், அது மேலே தான் பயங்கர பெயிண்டிங், அது மேலே தான் நமக்கு அதிகமாக இந்த உடுப்பு. யாருமே அது தெரியுமா? ஆனால் நார்வேல கஷ்டம். ட்ரெஸ்மென்ல போய் சட்டை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஒரு 4 பேர் உங்கள் சட்டை மாதிரியே போட்டுட்டு இருப்பாங்க. ஆம்பளைங்களுக்கு அது பரவாயில்ல, நானும் உங்களை மாதிரி சட்டை போட்டுருக்கேன். ஆனால் பொம்பளைங்களுக்கு கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வந்தேன், இவளும் இதே மாதிரி எடுத்துகிட்டு வந்துருக்கிறாளே, இதோடு கூட நான் இதை கட்ட மாட்டேன். அது 20,000 இருந்தாகட்டும், 20,000 குரோனராக இருக்கட்டும், இதோடு நான் கட்ட மாட்டேன், எடுத்து வச்சுருவாங்க. ஆனால் ஆம்பளைங்க பாவம், ட்ரெஸ்மென் தான் இருக்குது,
ட்ரெஸ்மென்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு பர்த்டே நடந்தது, 70% ரபாத் போட்டாங்க. பார்த்தா ஒரு காவ வருது, எல்லாரும் ஷர்ட், ஓ கர்த்தர் நல்லவர், ஷர்ட் எல்லாரும் அதே சட்டை, எல்லாம் ஒரே கடை ஒரே டெய்லர் போல எல்லாரும் அதே ஷர்ட் கொடுக்குறாங்க. ஆனால் இப்போ நம்ம என்ன யோசிக்கிறோம், இதை நான் போடுறத யாரும் போடக்கூடாது. சிலர்லாம் இருக்கிறாங்க போட்டது இதோட அடுத்த வருஷம் போடலாமா. சில ப்ரோக்ராம்லாம் பார்த்தேன் நான், அது வியாதியா என்னன்னு தெரில. இந்த ட்ரெஸ்ஸு வந்து எங்கள் வீட்டில் 4 கபோர்டு இருக்குது, ஏம்மா நீ போட்டது எனக்கு ஞாபகம் இருக்க தேவையில்லை, ஏன்னா நான் போட மாட்டேன். ஒரு தடவை போட்டேன்னா அதோடு கூட நான் போடவே மாட்டேன். அதில் ஒரு வைராக்கியம். இந்த சரீரத்தை குறித்து மிக 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 வைராக்கியமாக இருக்கிறாங்க. ஆனால் இது அங்கே போகாது. ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் ஆத்துமாவை நீங்கள் சுகப்படுத்திக் கொள்ளுங்கள், உங்களோட ஆத்துமாவை நீங்கள் மெனக்கெடுங்க, உங்களோட ஆத்துமாவை ரெடி பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆத்துமாவை தான் பரலோகத்தில் போயிட்டு ஆண்டவரோடு கூட இளைப்பாற போகிறது. அதனால தான் ஆண்டவர் என்ன சொன்னார், உங்களுக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி, சரீரத்தில் மாத்திரம் இல்லை, உங்களோட உள்ளத்தில் ஆரோக்கியம் வரப்பண்ணி, உங்கள் உள்ளான மனுஷனில் ஆரோக்கியம் வரப்பண்ணி உங்களை நான் என்னோடு கூட நான் சேர்த்து கொள்ளுவேன்னு சொல்றார். அதற்காக தான் ஆயத்தப்படுத்துறார் நமக்கு இந்த வருஷத்தை. அல்லேலூயா. உள்ளத்தை ஆயத்தப்படுத்தணும். கர்த்தருக்கு செவி கொடுக்காம இருக்கிறது குறித்து பேசினார். செவி கொடுங்கள், கர்த்தர் சொன்னதை மாத்திரம் செய்யுங்க, சொல்லாததை செய்யாதீங்க. கர்த்தர் சொன்னது என்ன சொன்னாரு, உன் சந்ததிக்கு அப்படியே நான் ராஜ்யத்தை கொடுப்பேன்னு சொல்லிட்டு தாவீதுக்கு சொன்னாரு, சாலமோனுக்கு சொன்னாரு. கொஞ்ச நாள்லயே ஏன் மாறிடுச்சு? கர்த்தருக்கு விருப்பம் இல்லாததை செய்ய ஆரம்பிச்சிட்டான் மனுஷன். எருசலேம்லயே பாகாலுக்கு ஒரு கோயில் கட்ட ஆரம்பிச்சிட்டான் மனுஷன். போயிடுச்சு. ஏசான்னு ஒரு மனுஷன் இருந்தான், அவனுக்குன்னு ஒரு சில ஆசீர்வாதங்கள் இருந்தது, அதை மதிக்கவே எடுத்து கொடுத்துட்டான். இன்னொருத்தர் இருந்தான், அவனோட சகோதரன், நான் என்ன என் சகோதரனுக்கு காவலாளியோ, பொறுப்பற்றவர்களாக இருக்கக்கூடாது என்று பார்த்தோம். ஆதாம் ஒரு கேள்வி கேட்டார், நீர் தந்த ஸ்திரீதான் என்னை வஞ்சித்தால், ஆண்டவரை குறை சொன்னாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நம்ம குணப்படணும் என்று இந்த வருடம் முழுவதும் நம்ம பார்த்திருக்கிறோம். ஒரு 3 கிழமைகளுக்கு முன்பதாக நாகமான்ட் என்று ஒரு மனுஷனை பார்த்தோம். கர்த்தர் ஊழியக்காரர் சொல்றாரு, நீ போயிட்டு நீ உள்ளெல்லாம் வர தேவையில்லப்பா, அங்கேயே போயிட்டு யோர்தானில் மூழ்கி எழுந்துட்டு வந்துட்டு உனக்கு சுகமாயிடும். அப்போ எங்கள் ஊர்லலாம் நதியே இல்லையா? கோபம் விசனம் அடைந்தான், கோபம் அடைந்தான். நீ கோபம் என்ன படு, என்ன வேணா படு, கர்த்தரோட வார்த்தைக்கு செவி கொடு, நீ சொஸ்தமாவா என்று வேதத்துல இருந்து நம்ம பார்த்தோம். சரி போய் தான் குளிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு 7வது முறை முங்கி எழுந்த போது சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல நாகமானுடைய தொழுநோய் மாறினது. கர்த்தருடைய வார்த்தைகளை நீங்களும் நானும் கேட்டு நடப்போமே ஆனால், அப்படியே கேட்டு நடப்போமே ஆனால், இங்க இருந்து வருகிற சில சத்தியம் உங்களுக்கு கோபமா இருக்கும். நான் சொல்ற வார்த்தைகள் சிலது உங்களுக்கு சினம் உண்டாக்கும். நீ யாரா எங்களை பார்த்து கேட்கறதுக்கு, நீ யார் எங்களை இப்படி சொல்றதுக்கு, நீ யார் என் குழந்தைய பார்த்து சொல்றதுக்கு, சில காரியங்கள் உங்களுக்கு கோபம் விட்டும். ஆனா கர்த்தர் சொல்றாரு, இங்க இருந்து சொல்லப்படுகிற வார்த்தையை கேட்பீர்களானால் உங்களுடைய சரீரம் சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறும் என்று சொல்லுகிறார். போன கிழமை பார்த்தோம், தாவீதை குறித்து பார்த்தோம் இல்லையா? இன்றைக்கு தாவீதை குறித்து தான் பார்க்க போறோம். இருதயத்துக்கு ஏற்ற தாவீது அப்படின்னு சொன்ன உடனே ஒரு தப்பு ஒன்று பண்றாரு தாவீது. என்ன பண்றாரு? தன்னுடைய மடியிலேயே தவழ்ந்து வளர்ந்த பத்சேபால, அவருடைய நண்பருடைய மகள், அவருடைய நண்பருடைய மனைவி, அவருடைய நண்பருடைய பேத்தி, முப்பரிமாணத்தில் இருக்குது. அதை கூப்பிட்டு தப்பு பண்ணிட்டாரு. உடனே தீர்க்கதரிசி வந்து என்ன சொல்றாரு, நீர்தான் அந்த மோசமான மனுஷன். உடனே மனம் திரும்பினார். உடனடியான மனம் திரும்புதலினால அவருக்கு ஒரு பெரிய கிருபை கிடைச்சது. எப்படிப்பட்ட கிருபை கிடைச்சதுன்னா, என் இருதயத்துக்கு ஏற்ற தாவீது என்று கேட்டது போல. இன்றைக்கு அதே தாவீதை குறித்து தான் ஒன்று சொல்ல போறோம். அதே மாதிரி உடனடியான மனம் திரும்புதலுக்கு அவர் செய்கிற காரியம் என்னன்னா, செவி கொடுக்கிறார். இன்றைக்கு ஒரு தலைப்பு கொடுக்கலாம்னா, செவி கொடுங்கள், அது உங்களுக்கு குணத்தை உண்டாக்கும், குணப்படுத்தலை உண்டாக்கும். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க. நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று சொல்ல போகிறேன். எல்லாரும் நல்லா கவனிங்க. ஒரு 3 புஸ்தகங்களில் இருக்கிறத ஒரு சின்ன ஒரு ஃப்ளாஷ்பேக்கோட கூட சொல்ல போகிறேன். சில சரித்திர ஆதாரங்களோடு கூட நான் சொல்ல போகிறேன். கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஓகே, நம்ம வாசித்த 1 நாளாகமம் 15ஆம் அதிகாரத்தில் இப்படி சொல்றார். 12 அவர்களை நோக்கி, யாரை நோக்கி? லேவியர்களை நோக்கி, ஆசாரியர்களை நோக்கி தாவீது ராஜா, யூதா கோத்திரத்து தாவீது ராஜா என்ன சொல்றாரு? லேவியரில் நீங்கள் பிதாக்களுடைய சந்ததிகளின் தலைவர்,
நீங்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் பெட்டியை அதற்கு நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தலத்திற்கு கொண்டு வரும்படி உங்களையும் உங்கள் சகோதரரையும் பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லி தரப்போறது என்னன்னா, நீங்கள் ஆண்டவரோட வார்த்தைக்கு செவி கொடுத்து செயல்பட ஆரம்பித்தா கர்த்தர் உங்களுக்கு தகாத, உங்களுக்கு தகுதி இல்லாத, நீங்களும் அதற்கு எந்த விதத்தில் ஒற்றில்லாத காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்து முடிக்க போகிறார். வேதத்தில் ரகசியங்களோடு கூட நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வேதத்தில் ஒரு முறைமை இருக்குது. யாக்கோபுக்கு 12 பிள்ளைங்க இருந்தாங்க, ரூபன் அப்படி இப்படின்னு வந்தாங்க. அதுல 2 பிள்ளைகளை மாத்திரம் ரொம்ப விசேஷமா ஆசீர்வதிக்கிறார். யாருன்னா லேவியரையும் யூதா கோத்திரத்தையும் அங்கேயே சொல்றார். லேவியன் எல்லாருக்கும் பங்கும் பாத்திரமா இருப்பான்னு சொல்றாரு. யூதாவை குறித்து சொல்றார், நீ யூத ராஜ சிங்கம், செங்கோல் உன் கையில இருக்கும், நீ அரசாளுவாய். ஒருத்தர் அரசாளுவாங்க, அரசர்கள்லாம் ஆளுகிற லேவியர்களும் இருப்பாங்க. ஆனா லேவி கோத்திரம் தான் தி ஸ்பெஷல். அதுக்கு அடுத்து யூதா. லேவி கோத்திரம் சொல்றதா யூதா கோத்திரம் கேட்கணும். யூதா கோத்திரம் லேவி கோத்திரத்தை சொல்றதை கேட்க கூடாது. நல்லா கவனிங்க, உங்களுக்கு புரியும். இங்க என்ன நடக்குது? தாவீது யூதா கோத்திரத்தில் இருக்கிற லேவி கோத்திரத்துக்கு சொல்ற. அதனால தான் உங்களுக்கு சொன்ன, உங்கள் பாஸ்டர் கேள்வி கேட்கணுமா, யோ என்ன நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கணும்ட்டு விருப்பமா இருக்கிறீங்க. அப்படி விருப்பமா இருக்கிறவங்க செயல்படுத்தணும்னா இந்த செய்தியை கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு அது அதிகாரத்தை உங்களுக்கு தருவார். சந்தோஷமா இருக்குதா? போன கிழமை சொன்ன தப்பு பண்ணிட்டு எப்படி ஆண்டவர் சமூகத்தில் சரியா வரணுன்றதுக்கு உடனடியாக மனம் திரும்புங்க. தப்பு பண்ணிட்டு மனம் திரும்ப சொல்லி கொடுத்துட்டார் பாஸ்டர் அப்படின்றது இல்லை. உண்மையா நம்ம மனம் திரும்புவோமே ஆனால் கர்த்தர் அதை வாக்கி பண்ணுவார். என்னிடத்துல ஒரு சகோதரர் ஒருத்தர் கேள்வி கேட்டார். ஒரு உதாரணத்தை சொல்லி கேள்வி கேட்டார். அவர் ஒரு இந்து சகோதரர், ஒரு தீவிர இந்து சகோதரர். அவரோடு கூட இன்னொரு சகோதரர் இருந்து எனக்கு கால் பண்ணாங்களா. ஒரு உதாரணம் சொன்னாங்க. ஒரு கொடிய ஒரு மனுஷன் இருக்கிறான். அவன் கொடிய கொலைகள், ரேபிஸ்டா இருந்து கொலை பண்றவரா இருக்கிறார். ஒரு காலத்தில் சிறைச்சாலையில் இருக்கும்போது மனம் திரும்ப தன்னோட மனதை செலுத்துறார். மனம் திரும்பி கர்த்தரை ஏற்றுக்கொள்றார். அப்படிப்பட்ட மனுஷன் தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படுறான். அவன் பரலோகத்துக்கு போவானா நரகத்துக்கு போவானா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம யாரும் நியாயம் தீர்க்க தேவையில்லை. வேதத்தில் இருக்கிற ஆலோசனை சொல்லுது, அவர்கள் உண்மையாய் மனம் திரும்புவார்களானால் அவர்களோட பாவம் மன்னிக்கப்பட்டு போவாங்க. இது இந்தியாவில் தமிழ்நாட்டில் நடந்த ஒரு சம்பவம். ஒரு கொலைகாரர், சீரியஸ் கில்லர், அப்படிதான் கடைசியாக மனம் திரும்பி இயேசு ஏற்றுக்கொண்டார். தன்னோட கடைசி நாட்களில் சுவிசேஷம்லாம் எழுத ஆரம்பித்தார். அநேகருக்கு லெட்டர்ஸ்லாம் போட ஆரம்பித்தார். அவங்களுடைய கேள்வி என்னன்னா, நீங்க என்ன வேணா பண்ணுவீங்க. சமீபத்தில் என்கிட்ட ஒருத்தங்க கேட்டாங்க, நீங்க என்ன வேணா பண்ணுவீங்க, ஏசப்பா மன்னிச்சிடுங்கன்னு கேட்டா மன்னிச்சிருவாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உண்மையாக மனம் திரும்புவோமே ஆனால் அது எப்பேற்பட்ட பாவமா இருக்கட்டும், செக்க சிவேன் இருந்த உங்களோட பாவங்களை, ரத்தாம்பரம் போல் இருந்த உங்களோட பாவங்களை பனியை விட வெண்மையாக மாற்ற ஒரு வல்லவராக இருக்கிறார். உண்மையான மனம் திரும்புதல் இருந்தால், தாவீதின் இடத்துல நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம், உடனடியான மனம் திரும்புதல், உண்மையான மனம் திரும்புதல் இருந்தா கர்த்தர் நமக்கு தேவைக்கு மிக அதிகமான ஆசீர்வாதங்களை தருகிறார் என்று நம்ம போன கிழமையில பார்த்தோம். எப்படி ஆபிரகாமுக்கு, மோசேக்கு, யாருக்குமே கிடைக்காத ஒரு நல்ல பேர் என் இருதயத்துக்கு ஏற்ற தாவீதுன்னு கிடைச்சது. இன்னைக்கும் பாருங்க, ஒரு இமீடியட் ஒரு மனம் திரும்புதல தான் நான் உங்களுக்கு காட்ட போறேன். நீங்கள் வீட்டை போயிட்டு வாசித்து பாருங்க. 1 சாமுவேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் துவங்குறது. 1 சாமுவேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிங்களா. அப்படியே கீரியாத்யாரீமின் மனுஷர் வந்து கர்த்தருடைய பெட்டியை எடுத்து மேட்டின் மேல் இருக்கிற அபினதாபின் வீட்டிலே கொண்டு வந்து வைத்து, கர்த்தருடைய பெட்டியை காக்கும்படிக்கு அவன் குமாரனாகிய எலெயாசாரை பரிசுத்தம் படுத்தினார்கள். போதும். இங்க ஒரு சம்பவம் நல்லா கவனிங்க. ஒரு சீரியஸான ஒரு நடந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்லப்படுற. சீரியஸ்னா தொடர்ச்சியாக நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லப்படுற. ஏலி சாமுவேலுக்கு முன்னாடி இருந்த தீர்க்கதரிசி ஒருத்தர் இருந்தாரு. அவர் தான் பிரதான ஆசாரியன். அவர் இருந்த காலத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க பிள்ளைங்க தான் அடுத்த பாஸ்டரா வரணும். நல்லா கவனிங்க, உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்.
ஆனா அவங்க தப்பான காரியங்கள் செய்ததுனால, அநீதியாக செய்ததுனால கர்த்தருக்கு கோபம் வந்து என்ன பண்றாரு, கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி என்கிறது கர்த்தருடைய பிரசன்னம் அவர்களை விட்டு போயிடுச்சு. அவர்களை விட்டு போயிட்டு யார்கிட்ட போயிடுச்சு? பெலிஸ்தியர் கையில போயிடுச்சு. பெலிஸ்தியர் கிட்ட 5 மாதங்கள் இருக்குது. 5 மாதங்கள் என்ன பண்றாங்க, அவங்களுக்கு கொப்பளமா வருது, வியாதியா வருது, வயிற்றுப்போக்கா வருது, ஒரே வியாதி. ஆனா யாரும் சாகல. உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்றேன் பாருங்க. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி இஸ்ரவேலில் இருந்தா ஆசீர்வாதம், வெளியே போச்சுன்னா இஸ்ரவேலுக்கு சாபம். அதே போல எந்த ஊருக்கு போதோ அவங்களுக்கும் அது சாபம். சரித்திர நிகழ்வோடு கூட நான் சொல்றேன். இப்ப கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி வெளியே போயிடுச்சு, எடுத்துட்டு போயிட்டாங்க. பெலிஸ்தியர் வந்து கொண்டு போயிட்டாங்க. போயிட்டு 5 மாதங்கள்ல வெவ்வேறான ஊர்களில் வைக்கிறாங்க. 7 மாதங்கள் இருந்ததுன்னு நினைக்கிறேன். 5 வெவ்வேறான ஊர்களில் வைக்கிறாங்க. ஒரு இடத்திலும் சரியில்லை. தாகோன்ட்டு அவங்களோட வெரி ஸ்பெஷல் கடவுளிடத்துல போயிட்டு அந்த கோயிலில் போயிட்டு ஆண்டவரோட உடன்படிக்கை வைக்கிறாங்க. மறுநாள் பார்த்தா தாகோன் தலைகீழ இருக்குது. சரி, எல்லாம் ஒட்ட வச்சு எல்லாம் பார்த்துட்டு சரியா பண்ணிட்டு இன்னும் திருப்பி வைக்கிறாங்க. வேறு விதமா இருக்கு. கை இருக்கிற இடத்துல கால் இருக்குது, தலை இருக்கிற வேண்டிய இடத்துல வேற இருக்குது, வேற இருக்க வேண்டிய இடத்துல தலை இருக்குது. பயந்துட்டாங்க. ஓ, கர்த்தர் அவங்களுடைய தெய்வம் தான் பெருசு அப்படின்னு சொல்லி இது நம்ம கிட்ட இராதபடிக்கு நம்ம என்ன பண்ணுவோம், இதை அனுப்பிடுவோம் சொல்லிட்டு ஒரு வண்டியில, நல்லா கவனிங்க, ஒரு வண்டியில வச்சு அதுக்கு ஒரு மாடு, புது வண்டி செட் பண்ணி, அந்த இஸ்ரவேலு கூட தான் நமக்கு போட்டி. இஸ்ரவேலுடைய தெய்வத்துக்கு நமக்கு என்ன போட்டி? அதுக்கு மரியாதை செலுத்திடுவோம். என்ன பண்றாங்க, ஒரு மாட்டு வண்டி ஒன்று செஞ்சு அந்த மாட்டு வண்டி மேல உடன்படிக்கை பெட்டியை வச்சு அனுப்பிட்டாங்க. 5 ஊர்களில் இருந்ததுன்னா 5 சுண்டலிகள்லாம் வச்சு அனுப்பிட்டாங்க. தங்க சுண்டலிகள்லாம் வச்சு அனுப்பிட்டாங்க. அப்படியே கர்த்தரோட உடன்படிக்கை சுமந்து கொண்டுகிற மாட்டு வண்டி அப்படியே போய் 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 இஸ்ரவேல் தேசத்து எல்லைக்குள்ளாக வந்துருச்சு. இஸ்ரவேல் எல்லையில பார்த்தவங்க தான் என்ன பண்றாங்க, கிரியாத் யாரிமின் என்ற ஒரு ஊர்ல வந்து நிக்குது. வந்து நின்ன உடனே அதை என்ன பண்றாங்க, அபினதாப் வீட்டில் எடுத்து வச்சுக்கிறாங்க. கொஞ்சம் வருஷங்கள், சில வருஷங்கள் அங்கேயே இருக்குது. அது ஆசீர்வாதமாக இருக்குது. இதுக்கப்புறம் நடக்குது ஒரு சம்பவம் இல்லையா? 2 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் வாசிக்கிறீங்களா? 2 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம். பின்பு தாவீது இஸ்ரவேல் எல்லாருக்குள்ளும் தெரிந்து கொள்ளப்பட்ட 30,000 பேரை கூட்டி, கேருபீன்களின் நடுவே வாசமாயிருக்கிற சேனைகளுடைய கர்த்தரின் நாமம் தொழுது கொள்ளப்படுகிற தேவனுடைய பெட்டியை பாலை யூதாவில் இருந்து கொண்டு வரும்படி அவனும் அவனோடு இருந்து அந்த ஸ்தலத்தாரும் எழுந்து போய் என்ன பண்றாங்க, அந்த ஊர்ல அபினதாப் ஊர்ல நல்லா இருக்குது, ஆசீர்வாதமா இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ன நினைச்சிட்டு என்ன பண்றாங்க, கர்த்தருடைய பெட்டி நம்ம கிட்ட கொண்டு வரணும். கர்த்தருடைய பிரசனம், உடன்படிக்கை பெட்டி என்பது ஒண்ணுமில்லை, கர்த்தருடைய பிரசனம். அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருக்கிறது என்னன்னா 10 கட்டளைகள் இருக்கும், ஆரோனுடைய துளிர்த்த கோல் இருக்கும், வானத்திலிருந்து விழுந்த மண்ணா இருக்கும். இந்த 3 காரியங்கள் தான் இருக்கும். ஆனா இது யாரும் தொட முடியாது. பிரதான ஆசாரியன் மாத்திரம்தான் பார்க்க முடியும். வருஷத்துக்கு ஒரு முறை தான் பார்க்க முடியும். வெளிப்பிரகாரம் பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற ஒரு காரியம் இது. வேற யாரும் பார்க்கவே முடியாது. இப்படிப்பட்ட காரியம் இப்போ மாட்டு வண்டியில வருது. மாட்டு வண்டியில வந்த உடனே அங்க இருக்கிறவங்க 16ஆம் அதிகாரத்தில் 5ஆம் அதிகாரத்தில் போய் வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அங்க இருந்த வாலிபர்கள் என்ன பண்ணாங்களாம், கர்த்தருடைய பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லிட்டு திறந்து பார்த்தாங்களாம். திறந்து பார்த்த உடனே 50,070 பேர், ஃபெமுந்திர தூசன் ஓ சொத்தி, 50,000ம் 70 பேரும் ஒரே இடத்துல செத்து போனாங்க. உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், பெலிஸ்தியர் தொட்டு தானே தூக்குனா, ஆனா இவங்க லேவியர் அல்லாதவங்க தொட்ட உடனே செத்து போயிட்டாங்களே அப்படின்ற ஒரு கேள்வி வரலாம். உங்களுக்கு சொல்றேன் நான், உலகம் என்ன வேணா செய்யலாம், ஆனா நீங்களும் நானும் செய்யக்கூடாது. உலகம் இப்படி மாறிடுச்சு. உலகம் வந்து துரிதமா போகுது, ஃபாஸ்டா போகுது. அவன் இப்படி வேலை செய்யறான், அவன் இப்படி பண்றான். உலகம் என்ன வேணா செய்யலாம், பெலிஸ்தியர் என்ன வேணா செய்யலாம். கர்த்தர் ஒண்ணுமே சொல்லல. அவனு தொட்டவனுக்கு ஒண்ணுமே நடக்கல. தொட்டு தானே மாட்டு வண்டியில் ஏத்திருப்பாங்க. ஆனா இப்ப வந்திருக்கிற உடன்படிக்கை பெட்டி திறக்கும் போது திறந்தான் பாருங்க, தொட்டவனும் செத்து போயிட்டான். இன்னொரு காரியத்தை சொல்ல போறேன், தொட்டவனும் செத்து போயிட்டான். ஏன் செத்தாங்க? அதுல இருந்து தாவீது என்ன மனம் திரும்பினார் என்கிறதா நம்ம இன்றைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம், ஒரு சரித்திர நிகழ்வோடு கூட.
இப்போ கர்த்தரோட உடன்படிக்கை மாட்டு வண்டியில் வந்தது. திறந்து பார்த்தாங்க, 50,070 பேர் செத்து போயிட்டாங்க. செத்து போன உடனே அபினதாப் வீட்டில் போயிட்டு வச்சுட்டாங்க. அங்கேயே இருக்குது. அவருடைய மகன் எலியாசரை வச்சு பார்க்குறாங்க. எல்லாமே நடக்குது. இப்போ அநேக வருடங்கள் கழிச்சு இப்போ தாவீது என்ன பண்றாரு? கர்த்தருடைய பெட்டியை நான் என்ன பண்ணணும்? 6ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுது, பின்பு தாவீது இஸ்ரவேல் எல்லாருக்குள்ளும் தெரிந்து கொள்ளப்பட்ட 30,000 பேரை கூட்டி, எத்தனை பேரை கூட்டிட்டு போறாரு? 30,000 பேரை கூட்டிட்டு போறாரு. கேருபீன்களின் நடுவே வாசமா இருக்கிற சேனைகளுடைய கர்த்தரின் நாமம் தொழுது கொள்ளப்படுகிற தேவனுடைய பெட்டியை பாலை யூதாவிலிருந்து கொண்டு வரும்படி அவனும் அவனோடு இருந்த அந்த ஸ்தலத்தாரும் எழுந்து போய் தேவனுடைய பெட்டியை ஒரு புது ரதத்தின் மேலே ஏற்றி. யாரு தாவீதுக்கு இந்த ஆலோசனை கொடுத்தது? ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றி அதை கிபியாவில் இருக்கிற அபினதாபின் வீட்டிலிருந்து கொண்டு வந்தார்கள். அபினதாபின் குமாரராகி ஊசாவும் அகியோவும் அந்த புது ரதத்தை நடத்தினார்கள். இந்த ஊசா தான் கொஞ்ச நாள் கழிச்சு கொஞ்ச நேரத்தில் என்ன ஆக போறாரு? சாக போறார். நீங்களும் நான் வாசிச்சிருக்கிறேங்க. ஏன் இப்படி இருக்கிறார் ஆண்டவர்? அவன் நல்லதுக்கு தானே தொட்டான். யோசிச்சிருக்கிறீங்களா? இவருக்கு நல்லதே நினைக்க கூடாது. ஆண்டவர் புரிந்து கொள்ளவே முடியல. ஏன் தான் இப்படி பண்றாரோ தெரியல. பெட்டி கீழே விழ போது அதை தாங்கி பிடிச்சவனை ஏன் அடிக்கணும்? கர்த்தர் எல்லாவற்றுமே நம்ம சொல்லி கொடுக்குறார். நான் தான் சொன்னேன் இல்லையா, இது உனக்கு நோய் உண்டாகும் சொன்னாலும் அதுக்கு நன்மையா மாற்றுவார். நம்ம விட்டு ஆண்டோட வார்த்தை தூரம் போகுது அப்படின்னு காண்பித்தாலும் அதுவே நமக்கு நன்மையாக தான் செய்வார். இங்கே நம்ம கற்றுக்கொள்ள போறோம். இப்போ தாவீது என்ன பண்றாரு? ஒரு வண்டியை செஞ்சு, ஒரு புது வண்டியை எங்க இருந்து கத்துக்கிட்டாரு? இத பெலிஸ்தியர் ஒரு வண்டி செஞ்சான்ல, அதை பார்த்த உடனே, அதை கேள்விப்பட்ட உடனே இவரு என்ன பண்றாரு? ஒரு வண்டி ஒன்று செஞ்சிடலாம்ப்பா. ஆனா கர்த்தருடைய வார்த்தை அப்படியா சொல்லுது? பார்க்க போறோம். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி எப்படி தூக்கிட்டு போனோம்? 2 தண்டுகள் இப்படி விட்டு, இங்க 4 வளையங்கள் இருக்கும். இங்க 2 வளையம், அங்க 2 வளையம். இப்படி ஒரு தண்டு ஒன்று விட்டு, ஒரு பெரிய கம்பு ஒன்று விட்டு, அப்படி ஒரு கம்பு ஒன்று விட்டு, அங்க 2 பேர் தூக்கணும், இங்க 2 பேர் தூக்கணும். ஆனா இப்போ கர்த்தருடைய பெட்டி எதுல வருது? வண்டியில். புது வண்டி. எல்லாரும் சொல்லுங்க. பழைய வண்டிலாம் இல்லைங்க, புது வண்டி. எங்க இருந்து கத்துக்கிட்டாரு? பெலிஸ்தியர் பண்ணாங்க, நானும் பண்றேன். அவன் பண்ணா நானும் பண்றேன். வாலிப பிள்ளைங்க இன்னைக்கு சொல்றது தான், எல்லாரும் பண்றாங்க, நான் மட்டும் தான் பண்றது. அவங்களுக்கெல்லாம் கிடைக்குது. என் வீட்டில் கேட்கிற சத்தத்தை தான் நான் இன்னைக்கு சொல்றேன். நான் சொல்லியிருக்கிறேன், எல்லாருக்கும் கிடைக்குது. என் அம்மாட்ட சொல்லியிருக்கேன், எனக்கு மட்டும் கிடைக்கவே மாட்டேங்குது, நான் மட்டும் செய்யவே முடியல. எல்லா தாமதங்களும் கர்த்தர் நன்மைக்கு தான். டிலே இஸ் நாட் டினையல். உங்களுடைய டிலே, ஆங்கிலத்தில் சொல்றது ஈஸியா இருக்கு. டிலே இஸ் நாட் டினையல்னா தாமதங்கள் உங்களுக்கு இல்லை என்றது அல்ல. கர்த்தர் நேர்த்தியான நேரத்தில் நேர்த்தியான முறையில் தருவார். உன் மனம் பக்குவமாகிற வரைக்கும் கர்த்தர் டைம் தருவார். யாரை கேட்டு இப்ப வண்டியில ஏத்துனாங்க? யாரையும் கேட்கல, கர்த்தரையும் கேட்கல. புரியுதா நான் என்ன சொல்றேன்ட்டு? அந்த பாயிண்ட்ல அப்படியே இருங்க. பாஸ்டர் கேள்வி கேட்கிற ஒரு வார்த்தை, ராஜா ஒரு சாதாரண ஒரு மனுஷன், பாஸ்டர் கேள்வி, அந்த பாயிண்ட்ல இருங்க, உங்களுக்கு சொல்லித்தர. யாரையும் கேட்கல, கர்த்தரையும் கேட்கல. மாட்டு வண்டி பண்ணுங்க, மாட்டு வண்டியில உடன்படிக்கையை பெட்டி ஏத்துனாங்க. ஏத்தும் போதும் தொட்டு தான் தூக்குனாங்க, அப்பவும் ஒன்றும் நடக்கல. நல்லா கவனிங்க. இப்போ கர்த்தருடைய பெட்டி இப்போ மாட்டு வண்டியில வந்துட்டு இருக்கு. ஒரு இடத்துக்கு வந்த உடனே வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு கல்லு மேல முட்டின உடனே மாடு மிரண்ட உடனே என்ன ஆயிடுச்சான்? கர்த்தருடைய பெட்டி சாஞ்சுது. சாஞ்ச உடனே என்ன ஆச்சு? 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்தில் அப்பொழுது கர்த்தர் ஊசாவை அடித்தது நிமித்தம் 6வது வசனம் சொல்லுது, அவர்கள் நாகோனின் களம் இருக்கிற இடத்துக்கு வந்தபோது மாடுகள் மிரண்டு பெட்டியை அசைத்தபடியினால் ஊசா தேவனுடைய பெட்டியினிடமாய் தன் கையை நீட்டி அதை பிடித்தான். கையை நீட்டி அதை பிடித்தான். அப்பொழுது கர்த்தர் ஊசாவின் மேல் கோபம் உண்டது. கர்த்தருக்கு ஊசாவின் மேல் கோபம் உண்டது. அவனுடைய துணிவின் நிமித்தம் தேவன் அங்கே அவனை அடித்தார். அவன் அங்கே தேவனுடைய பெட்டி அண்டையிலே செத்தான். ஃபர்ஸ்ட் காரியத்தை கற்றுக்கொண்டோம். பெட்டி தூக்கணும், வண்டியில ஏற்றிட்டு வர்றாங்க, அது தப்பு. ஆனால் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் ஆண்டவர் கரெக்ட் பண்ண போறார். சில காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில, என்னோட வாழ்க்கையில
சில தவறுகளை நம்ம தவறு பண்ணிட்டு அமைதியா இருப்போம் பாருங்க. ஓ, கர்த்தர் பார்க்கல, இந்த தப்பு கர்த்தருடைய பார்வைக்கு தப்பா இருந்தா உடனடியா அடிச்சிருப்பார் தானே. இந்த தப்பு தப்பா இருந்தா உடனடியா கர்த்தர் திருத்திருப்பார் தானே. திருத்தலையே, அப்ப சரியா போயிட்டு இருக்கு. இல்ல, கர்த்தரை வெயிட் பண்ணி செய்வார். கரெக்டான இடத்துல கரெக்ஷன்ஸ் கொடுப்பார். நான் நம்புறேன் ஆண்டவர் நம்மோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார் என்று சொல்லி. இப்ப மாடு வருது, ஒரு கல்லு மேல முட்டின உடனே மாடு மிரண்டு பெட்டி கீழே விழுது. பெட்டி பக்கத்துல யாரு இருக்கிறா? ஊசா இருக்கிறான். இப்ப ஊசா யாருன்னா, அதான் சொன்ன சில சரித்திர நிகழ்வோடு கூட சொல்லணும்னு சொல்லி உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லீப்பியா இருக்கும். ஆனா இதுல இருந்து வருகிற ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளை. ஊசா யாருன்னு பாத்தீங்கன்னா, கோகாத், நான் வசனத்தை ஆதாரத்தோடு காட்ட முடியும். கோகாத் அப்படின்ற ஒரு லேவியர்கள்ல பல பிரிவினைகள் இருக்கிறாங்க. ஆரோன் ஒரு குடும்பம் இருக்குது, கோகாத்னு ஒரு குடும்பம் இருக்குது இல்லையா. இவங்களுக்கு பிரிவினைகள் வைத்து கொடுத்திருக்கிறார். என்னாகம புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போமா? என்னாகம புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை யாராவது ஒருவர் குயிக்கா வாசிக்கிறீங்களா? பாளையம் புறப்படும் போது, அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறாங்க. உடன்படிக்கை பெட்டி, ஆசரிப்பு கூடாரத்தை எல்லாத்தையும் எடுத்துட்டு போகும்போது, பாளையம் புறப்படும் போது ஆரோனும் அவன் குமாரரும் பரிசுத்த ஸ்தலத்தையும் அதனுடைய சகல பனிமுட்டுகளையும் மூடி தீர்த்த பின்பு கோகாத் புத்திரர் அதை எடுத்துக்கொண்டு போகிறதற்கு, மூடி தீர்த்த பின்பு அதோடு கூட யாரோட டாஸ்க் முடிஞ்சிருச்சு? ஆரோனுடைய குடும்பத்தாரோட டாஸ்க் முடிஞ்சிருச்சு. அவங்க தான் என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் பேக் பண்ணணும். லாஜிஸ்டிக்ஸ்ல ஒர்க் பண்ற பிள்ளைங்க நம்ம கிட்ட இருக்கிறாங்க. பேக்கிங் ஒருத்தவங்க பண்ணுவாங்க, எடுத்துட்டு போறவங்க வேற ஒருத்தவங்க. அது மாதிரி தான் பேக் பண்ண வேண்டியது எல்லாவற்றையும் பாக்ஸிங் பண்றது யார்? இது ஆரோன் குடும்பத்தார் பண்ணணும். அதுக்கப்புறம் மூடி தீர்த்த பின்பு கோகாத் புத்திரர் அதை எடுத்துக்கொண்டு போகிறதற்கு வரக்கடவர்கள். கோகாத் புத்திரர்கள் அதை எடுத்துக்கொண்டு போக வரக்கடவர்கள். பேக் பண்ணவங்க கொண்டு போக கூடாது, கொண்டு போறவங்க பேக் பண்ண கூடாது. இன்னும் அப்படி சொல்லலாம், கொண்டு போறவங்க தொடக்கூடாது. அந்த தண்டை மாத்திரம் தூக்கிட்டு போகணும். அதை எப்படி இப்படின்னு தொட்டாங்கன்னா தொட்ட இடத்துல செத்துருவாங்க. பெரிய ரகசியத்தை நம்ம இன்னைக்கு ஆண்டவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். அவர்கள் சாகாதபடிக்கு பரிசுத்தமானதை தொடாதிருக்க கடவர்கள். ஆசாரிப்பு கூடாரத்தில் கோகாத் புத்திரர் சுமக்கும் சுமை இதுவே. அவங்க தான் என்ன பண்ணணும்? அந்த 2 தண்டையும் 4 பேர் தூக்கிட்டு போகணும். ஆனா தொடக்கூடாது. ஆனா அதை பேக் பண்றவங்களாம் யாரு? ஆரோன் குடும்பத்தார். இந்த ஊசா யார் குடும்பத்தாரா? கோகாத். இப்ப கோகாத் புத்திரன் என்ன செய்யக்கூடாது? தொடக்கூடாது. எல்லாரும் சொல்லுங்க. கோகாத் புத்திரர் தொடக்கூடாது. ஆனா இப்ப கோகாத் என்ன இவர் ஊசா என்ன பண்ணிட்டாரு? தொட்டார். அவ்வளவு நேரம் தூக்கி வச்சவனெல்லாம் ஒன்றும் பண்ணல. ஆனா கர்த்தர் ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கிறதுக்காக என்ன பண்றாரு? கர்த்தர் மிகவும் கோபம் ஊண்டது. ஊசாவை அதே இடத்துல அடைத்தார். தொட்ட இடத்திலேயே கீழே விழுந்து செத்து போனான். இன்றைக்கு நம்ம நிறைய முறை நினைச்சோம், ஏன் ஆண்டவர் ஊசாவை அடிக்கணும்? ஏன் ஆண்டவர் ஏன் நல்லது தானே செஞ்சான்? அது அவன் வேலை இல்லை. அது கர்த்தர் சொன்ன வேலையை மாத்திரம் செய்யணும். 2 காரியங்கள் இருக்கு. கர்த்தர் சொன்ன வேலையும் செய்யணும், சொல்லாததையும் செய்யக்கூடாது. இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் இந்த தேசத்துக்கு அழைத்து வந்த நோக்கத்தை நிறைவேற்றிட்டோமா? சொன்ன வேலை நீங்கள் அழைத்து என்னைக்காக ஆண்டவரிடத்தில் கேட்டிருக்கோம், ஏன் இந்த தேசத்துக்கு அழைச்சிட்டு வந்தீங்க? கடந்த 10 வருஷமா நான் ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன். நான் இங்கிருந்து போறதுக்கு நிறைய முயற்சி பண்றேன். உங்களை அழைத்து வந்த நோக்கத்தை புரிந்து கொண்டீங்களா? ஆஸ்திரேலியா ட்ரை பண்ணேன், கனடா ட்ரை பண்ணேன், இங்கிலாந்து ட்ரை பண்ணேன். அங்க கூப்பிட்டாங்க, இங்க கூப்பிட்டாங்க. என்னைக்காகிலும் ஆண்டவரை கேட்டிருக்கிறோமா? நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை நம்ம நிறைவேற்றி இருக்கிறோமா? இந்த சபையில ஏன் கொண்டு வந்தார்? இந்த சபை 25 வருஷம் ஒரே ஒரு தமிழ் சபையா இருக்குது. அதை என்னைக்காகிலும் யோசிச்சு பார்த்துருக்கிறோமா? ஏன் இந்த மட்டும் அனுமதித்திருக்கிறார்? ஏன் இது இன்னும் பெருகாம இருக்குது? என்னுடைய பார்ட் என்ன? இதை வளர பெருகாம இருக்கிறது என்னுடைய பார்ட் என்ன? என்னைக்காக யோசிச்சிருக்கிறோமா?
வேலை மேல வேலை, ஒரு வேலை 2 வேலை. கர்த்தருக்காக வேலை செய்யுங்க, நல்லா சம்பாதிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆனால் முதலாவது தேவனுடைய ராஜ்யம். கர்த்தர் பேக் பண்ணுறவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, தூக்குறவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. தூக்குறவன் பேக் பண்ணுறதோ தொடவோ கூடாது, தொட்டா செத்துட்டான். இப்போ செத்த உடனே ஒரு காரியம் நடக்குது பாருங்க, 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்துக்குள்ளாவே அப்படியே இருங்க என் கூட. இப்போ தொட்ட உடனே செத்துட்டான். செத்த உடனே என்ன ஆயிடுச்சு, தாவீது அன்றைய தினம் கர்த்தருக்கு பயந்து, 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 8வது வசனம், மார்க் பண்றவங்க மார்க் பண்ணிக்கோங்க, வீட்டை போய் வாசிக்கிறவங்க வாசிங்க, கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். அப்பொழுது கர்த்தர் ஊசாவை அடித்தது நிமித்தம் தாவீது விசனப்பட்டு, தாவீது கர்த்தருடைய சித்தத்துக்கு, கர்த்தருடைய செய்கைக்கு நீங்களும் நானும் விசனப்பட முடியுமா? இல்ல விசனப்பட்டாதான் கர்த்தர் அதுல பிரியமா இருப்பாரா? என்ன பண்ணிட்டாராம் தாவீது? ஏன் கர்த்தர் அடிச்சார்? அவன் நல்லதுக்கு தானே கைவிட்டான், நீங்க நம்ம நினைக்கிற மாதிரி. அப்பொழுது கர்த்தர் ஊசாவை அடித்தது நிமித்தம் தாவீது விசனப்பட்டு அந்த ஸ்தலத்திற்கு இந்நாள் மட்டும் வழங்கி வருகிற பேரே சூசா என்று பெயரிட்டான். முதலாவது விசனப்படுறார். 2வது தாவீது அன்றைய நிமித்தம் கர்த்தருக்கு பயந்து, கர்த்தருடைய பெட்டி என்னிடத்தில் வருவது எப்படி என்றோ சொல்லி. இன்னைக்கு அநேக முறை கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு உங்களை சில நேரத்தில் தாக்குது, என்ன குத்துதுன்னு சொல்றோமே, உடனே என்ன பண்றோம், கர்த்தருடைய பெட்டி என்னிடத்துல வருகிறது இருக்கு, எனக்கு பயமா இருக்குது, எனக்கு தேவையில்லை. அதை தான் தாவீது பண்றார். இந்த காரியத்தை எப்படி கரெக்ட் பண்றாருன்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். விசனப்படுறார் முதலாவது, 2வது பயப்படுறாரு, கர்த்தருடைய பெட்டி என்னிடத்தில் வருவது எப்படி என்றோ சொல்லி. எனக்கு வேண்டாம், எப்படி சொல்லலாம் அந்த வார்த்தையை, கர்த்தருடைய பெட்டி எனக்கு வேணாம், வந்தா எனக்கு நல்லா இல்லை, அடிச்சு அவன் என்ன நல்லது தான்ப்பா பண்ணா, கீழே விழுகிற பெட்டி யாரா இருந்தாலும் தூக்க தானே செய்வாங்க, ஏன் அனுமதிச்சார் பாருங்க. மாட்டு வண்டியில கர்த்தருடைய பெட்டியை ஏத்தி அனுப்பிச்சாங்க, அது பின்னாடியே பெலிஸ்தியர் பார்த்துட்டே வந்தாங்க, இந்த பெட்டி எங்க போகுதுன்னு பார்ப்போம், இந்த பெட்டி எங்க போகுதுன்னு பார்ப்போம், பின்னாடியே வந்தாங்க. பார்த்தா மாடுக்கு டிரைவர் இல்லை, மாடு யார் ஓட்டுன்னு தெரியல, அப்படியே கர்த்தருடைய பெட்டி சுமந்து கொண்டு வருகிற மாட்டு வண்டி அப்படியே வந்து இஸ்ரவேலின் எல்லைக்குள்ள வந்துடுச்சு. அப்ப அவங்களுக்கு பெரிய பாத்தியா, அவங்களோட கடவுளுடைய பெட்டி அவங்க ஊருக்கே போகுது. மாடை இயக்கி வந்தவர் ஆண்டவர், அந்த மாட்டு வண்டி இயக்கினவர் இந்த மாட்டு வண்டி இயக்க மாட்டாரா? நான் சொல்றது புரியுதா? பத்திரமா வந்துதான், வழிநடுக கல்லுலாம் இருந்திருக்கும், ஒண்ணுமே ஆகாம வந்தது. ஆனா இங்க ஏன் மாடு மிரளுதுன்னா, கர்த்தர் ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்கிறதுக்காக. அதான் சொன்னேன், உங்களோட வாழ்க்கையில நடக்கிறதெல்லாம் ஆண்டவர் அனுமதிக்கிறார். நான் தப்பு பண்றேன், ஆனா யாருமே என்ன பார்க்கல, கர்த்தர் அனுமதிக்கிறார், கர்த்தர் எனக்கு உதவி செய்யறார், அதனாலதான் நடக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு கர்த்தர் பேசுறார். நம்ம செய்யறதெல்லாம் சரின்றது இல்லை, நம்ம செய்யறது எல்லாமே நடக்கட்டும், நான் துணிகரமா பேசுறேன், என்ன யாருமே எதுவுமே கேட்கலையே, கர்த்தர் அனுமதிக்கிறார். நோ, அனுமதிக்கல. பின்னால ஒரு பாடம் கற்பிக்கிறார். தொட்டு தூக்குனவனுக்கு ஒன்னும் ஆகல இப்ப, ஆனா பிடிச்சவனுக்கு உடனடியா செத்து போயிட்டான். கர்த்தர் ஒன்னு சொல்லி கொடுக்கிறார், துணிகரமாய், அவன் துணிகரமாய் தொட்டான். இதுக்கு பின்னாடி வேற ஒரு ரகசியம் இருக்குது, ஆனா அந்த அளவுக்கு இது இடமான்னு தெரியல. துணிகரமாய் தொட்டான். கோகாத் புத்திரன் எங்க வரணும்? பக்கத்துல வரக்கூடாது. இப்போ பெட்டியை பிடிக்கிறானா எங்க இருக்கணும்? சூப்பர்மேன் கையா நமக்கு கோகாத்துக்கு ஊசாக்கு அங்க இருந்து இப்படி நீட்டி, ஓ கர்த்தரோட பெட்டி புஷ் அப்படின்னு உடனே ஸ்பைடர்மேன் சூப்பர்மேன் மாதிரி கையை நீட்டி இப்படி இப்படி விட்டு பக்கத்துல தான் நடந்து வரணும். பக்கத்துல நடந்து வரலாமா? ஆரோன் புத்திரர் மாத்திரம்தான் நடக்க முடியும். அதான் சொன்ன, எதை செய்யணுமோ அதை செய்யணும். அவனுக்கு இன்னொருத்தர் இருக்கிறார் சகோதரன், அவன் முன்னாடி நடந்து வரான், அதான் சரி. கர்த்தருடைய செயல்களை சரியா செய்ய கற்றுக்கொள்ளணும். நமக்கு இவர் ஏன் பக்கத்துல வரணும்? துணிகரம். ஏன் துணிகரம்? பெலிஸ்தியர் ஊர்லயே இருந்ததுங்க, ஒண்ணுமே நடக்கல, கொப்பளம் தான் வந்தது, ஆனா யாரும் சாவல. எனக்கு ஒண்ணு நடக்காது. கர்த்தர் இப்ப கொஞ்சம் பவர் கம்மியாயிட்டாரு, கிருபையின் காலம், பவர் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. தப்பு பண்ணிட்டு போய் மன்னிப்பு கேட்டு வந்துடலாம்.
துணிகரம். கர்த்தர் அந்த துணிகரத்தை அருவருக்கிறார். நீ திருச்சபையில் நான் என்ன வேணா செய்வேன், ஏது வேணா செய்வேன், கர்த்தர் அனுமதிக்கிறார். எல்லாருக்கும் சொல்றேன், கர்த்தர் அனுமதிக்கிறதுனால தானே எனக்கு இந்த அதிகாரம் கிடைச்சது. கர்த்தர் உங்களோடு கூட பேசுறார். துணிகரமாய் ஆண்டோட சமூகத்தில் எதையும் செய்யக்கூடாது. கர்த்தர் விட்டு விட்டு பின்னாடி செய்வார். பக்கத்தில் வரக்கூடாது, பக்கத்தில் வரான். தொடக்கூடாது, தொடறான். தொட்ட உடனே அதே இடத்துல செத்து போயிட்டான். அது நிமித்தம் தாவீது விசனம் அடைந்து, யார் இந்த மனுஷன் விசனம் அடைகிறதுக்கு? கர்த்தர் செய்த காரியத்துக்கு இவர் யார் ஒரு பெரிய ஆள் இவர் விசனம் அடைகிறதுக்கு? கர்த்தர் உங்களிடத்துல கொண்டு வருகிற வார்த்தைகள், சில காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில செய்கிற காரியங்கள்ல அநேக நேரத்தில் உங்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். a failure, a death, disease certificate, மருத்துவமனையிலிருந்து உங்களுக்கு இந்த வியாதி இருக்குன்ட்டு வரலாம். விசனமடை, யார் நம்ம விசனம் அடைகிறதுக்கு? இந்த வேலை உங்களுக்கு கிடையாது, உங்களுக்கு இல்லை, வேற ஒருத்தருக்கு விசனம் அடைகிற யார்? நீங்களும் நானும் விசனம் அடைகிறதுக்கு. இந்த காரியம் எனக்கு எதிராக நடந்துருச்சு, விசனம் அடைகிற யார்? நீங்களும் நானும் விசனம் அடைகிறதுக்கு. கர்த்தர் சொல்றாரு இல்லையா, சகலமும் நன்மைக்கு எதுவாக தான் நடக்கும். ஏன் நம்ம விசனம் அடைகிறோம்? கர்த்தர் தாவீதுக்கு ஒரு காரியத்தை இங்க சொல்லிக் கொடுக்கும். விசனம் அடைந்து பயந்து கர்த்தருடைய பெட்டியின் இடத்துல வருகிறதற்கு எப்படியோ என்று சொல்லி என்ன பண்றாரா, அங்கேயே வச்சிடுறார். அங்கேயே வச்ச பிறகு என்ன நடக்குது? கர்த்தருடைய பெட்டி யார் வீட்டில் வச்சாங்களோ அந்த வீட்டில் ஆசீர்வாதமா இருக்கு. வாசிங்களா, கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டில் 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். யார் ஏற்றுக்கொள்றானோ அவன் ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதித்த உடனே இப்ப தாவீது என்ன சொல்றார்? தேவனுடைய பெட்டி நிமித்தம் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது தாவீது தேவனுடைய பெட்டியை ஓபேத் ஏதோமின் வீட்டிலிருந்து தாவீதின் நகரத்துக்கு மகிழ்ச்சியுடனே கொண்டு வந்தான். இந்த கொண்டு வந்தான் தான் அங்க நடக்குது. எப்படி கொண்டு வராங்களா? இப்போ எப்படி கொண்டு வராங்களா? இப்போ இதுதான் 1 நாளாகமம்ல அங்க கொஞ்சம் விவரமா சொல்றாரு. என்ன சொல்றாரு? அவர்களை நோக்கி, லேவியரை நோக்கி, எப்பா கோகாத் புத்திரரே நீங்க தான் தூக்கணும், ஆரோன் புத்திரரே நீங்க தான் நடத்தணும். எனக்கு தெரியாது, நான் யூதா கோத்திரம், எனக்கு தெரியாது நான் இதை எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு, இதுக்கு பின்னாடி ஒரு பின்னணி இருக்கு, நான் சொல்றேன். போன வாரம் பார்த்தோம் இல்லையா, ஒரு தீர்க்கதரிசி வந்து என்ன சொல்றாரு, ஒரு கதை மாதிரி ஒன்று சொல்லி, யார் அந்த மனுஷன், யார் இந்த அநியாயமா செய்த மனுஷன், அவன் சாக கடவுள், நீ தாண்டா அந்த மனுஷன் சொன்னானே ஒரு தீர்க்கதரிசி. அந்த மாதிரி தாவீதினுடைய நண்பர்கள் தீர்க்கதரிசிகளாக இருந்தவர்கள் சொல்லியிருப்பாங்க, தாவீது நீ ஏன் விசனமா இருக்கிற? கர்த்தரிடத்துல நீ விசனமா இருக்கலாமா? கர்த்தரிடத்துல நீ கோபமா இருக்கலாமா? அது இப்படி இப்படி செய்யணும்பா. லேவியர்கள் தான் தூக்கணும், லேவியர்கள் தான் நடத்தணும். நீ நினைக்கிற மாதிரி 30,000 பேரை கூட்டிட்டு வந்து மாட்டு வண்டியிலலாம் ஏற்றக்கூடாதுப்பா. அது அப்படி எப்படி செய்யணும்? எல்லாரும் சொல்லுங்க. அது அப்படி அப்படின்றது வேதத்தின்படி செய்யணும். இனி கர்த்தர் பேசுகிற வார்த்தையின்படி செய்யணும். இப்ப மனம் திரும்புறான் ராஜா, அதான் சொன்ன மனம் திரும்ப, இமீடியட் ரிப்பெண்டன்ஸ், மனம் திரும்புறான் ராஜா. மனம் திரும்பி இப்ப யாருக்கு ஆலோசனை சொல்றான்? அதான் சொன்ன, நீங்க மனம் திரும்பினீங்கன்னா உங்க பாஸ்டருக்கு நீங்க ஆலோசனை சொல்ல வைக்கலாம். இதுதான் பாயிண்ட். நீ மனமும் திரும்புறது இல்லை, ஆனா நான் சொல்றத மாத்திரம் உங்க பாஸ்டர் கேட்கணும். எப்படி கேட்பாரு? கர்த்தர் அனுமதி. நீ கோல்டன் ரூல் கூட கொண்டு வா, வானத்திலிருந்து அக்கினி இறக்குற மாதிரி, இந்த ஊரே ரட்சிக்கப்படுற மாதிரி ஒரு சூப்பர் ஃபார்முலா கூட வச்சுக்கோ. கர்த்தர் அதை அனுமதிக்கவே மாட்டார். கர்த்தர் அதை அனுமதிக்கவே மாட்டார். நாம் மனம் திரும்பும் போது நம்மை அநேகருக்கு ஆலோசனைக்காரராக வைப்பார். சொல்லுவோமே, இப்பத்தி காலத்து பாஸ்டர்ஸ், நான் அந்த மாதிரி பாஸ்டர்ஸ் கூட சின்ன வயசுல, நீங்க அவருக்கு ஏதாச்சும் ஒரு ஆலோசனை சொல்லுங்க, நெவர் it will be considered, never it will be executed. உங்க பாஸ்டர் கிட்ட போயிட்டு ஒரு ஆலோசனை சொல்லி பாருங்க, நான் உங்களுக்கு ஈஸி, நீங்க சொன்னீங்கன்னா தலையாட்டிடுவேன். செய்ய மாட்டாங்க. ரொம்ப சூப்பரான பாயிண்ட் கூட போய் சொல்லுங்க, அதோடு கூட நீங்க ஒதுக்கி வைக்கப்படுவீர்கள். நல்ல ஆலோசனை, தேவ ஆலோசனை, தேவனுடைய ராஜ்யத்துக்கான ஆலோசனை. தாவீது மனம் திரும்புறார். மனம் திரும்பி என்ன சொல்றாரு? அவர்களை நோக்கி,
லேவியரில் நீங்கள் பிதாக்களோட சந்ததிகளின் தலைவர். நீங்க தான் முன்னாடி தலைவரா இருந்தீங்க. நான் தலைவர் இல்லப்பா, நான் ராஜா. ஆனா ராஜா தலைவரா இருக்க முடியாது, லேவியர் தான் தலைவரா இருக்க முடியும். பிதாக்களோட சந்ததிகளின் நீங்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் பெட்டி அதற்கு நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தலத்திற்கு கொண்டு வரும். நான் கொண்டு வரக்கூடாது. 30,000 பேரை கூட்டிட்டு வர மாட்டேன். மாட்டு வண்டி செய்ய மாட்டேன், புது மாட்டு வண்டி செய்ய மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன். நீங்க என்ன பண்ணணும்? அதை கொண்டு வரும்படி உங்களையும் உங்கள் சகோதரரையும் பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். நான் கேட்ட ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்றேன். இப்ப நாளைக்கு நேத்து சாயந்தரம் என்ன நீங்க பாக்குறீங்க, குவாதராத்துல பாக்குறீங்க. நான் கேள்விப்பட்ட மக்கள் எல்லாரும் குவாதராத்துல தான் குடியிருந்தார்கள் நேற்றுன்னு சொல்லி. அது ப்ரீ பிளாக் வீக்கே இருக்கிறாங்க. அப்ப நீங்க என்ன பாக்குறீங்க, பார்த்துட்டு என்ன நீ பாஸ்டர், நீ எல்லாம் ஒரு பாஸ்டரா, சனிக்கிழமை அதுவுமா, இந்நேரம் நீ உபவாசத்தில் இருக்க வேண்டாமா, ஜெபத்தில் இருக்க வேண்டாமா, உன்னை நீங்களே பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டாமா, பரிசுத்தம் பண்ணிட்டு நல்லா உபவாசம் பண்ணிட்டு நைட்டெல்லாம் கர்த்தருடைய சம்பவத்தில் இருந்துட்டு அப்புறமா நாளைக்கு வந்து பிரசங்கம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? சரி, நீங்க பாஸ்டர், நீங்க தான் பாஸ்டர். உங்களுக்கு ஒருத்தர் வந்து சொல்றாரு, எப்பா என்ன நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிற, போ பரிசுத்தமாயிரு. அந்த வார்த்தைக்கு அவுட்டு. என்ன பண்ணுவோம்? மனதில் ஒரு கத்தி ஒன்று வச்சு சதக்குன்னு குத்தி அவர் சிரிச்சு பேச, நம்மளும் சிரிச்சு தான் பேசிட்டு இருப்போம். ஹே பிரைஸ் தி லார்ட் சிரிச்சின்னு ஒவ்வொரு பிரைஸ் தி லார்டுக்கு கத்தி குத்து நடந்துட்டு இருக்குது. அப்புறமா போயிட்டு ஆண்டவர்கிட்ட மனம் திரும்பிக்கலாம். ஏன்னா அவர் மனம் திரும்புதல ஆசீர்வதிக்கிறவர் ஆண்டவர். என்னைய பார்த்து பரிசுத்தம்னு சொல்ற, நான் பாஸ்டர், எனக்கு நீ ஆலோசனை சொல்றியா? தாவீது என்ன சாதாரண யூதா கோத்திரம், அதை விட ஸ்பெஷல் லேவி கோத்திரம். கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்களுக்கு ஆலோசனை சொல்லணும்னு விரும்புறீங்களா? நல்லா மனம் திரும்பிட்டு வாங்க, நீங்க சொல்ற ஆலோசனை கேட்கப்படும். நல்லா மனம் திரும்பிட்டு வாங்க. உங்களுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற ஊழியக்காரர்கள் அது செவி கொடுப்பாங்க. ஆண்டவருடைய வார்த்தையினோட ஆதாரத்தோடு கூட நான் பேசிட்டு இருக்கிறேன். இப்ப தாவீது என்ன சொல்றாரு? நீங்கள் உங்களையும் உங்கள் சகோதரரையும் பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். இம்பாசிபிள். அப்ப லேவியர் என்ன பண்றாங்களா? அதுக்கு முதலில் நீங்கள் அதை சுமக்காதபடினால், முதல்ல என்ன நடந்தது? கொஞ்சம் வருஷங்களுக்கு 3 மாசத்துக்கு முன்பதாக மாட்டு வண்டியில தூக்கிட்டு வந்தாங்க. முதலில் நீங்கள் அதை சுமக்காதபடினாலும் நாம் தம்முடைய தேவனாகிய கர்த்தரை நியாயமானபடியே தேடாதபடியினாலும் அவர் நமக்குள்ள அடிவிழ பண்ணினார். கர்த்தரை நியாயமானபடி தேடாதபடியினாலும், நீங்களே ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் போட்டுக்கோங்க. நியாயமானபடி தேடுறீங்களா? கர்த்தர் சபையில சொல்லப்படுகிற காரியங்களுக்கெல்லாம் நியாயமானபடி செவி கொடுக்கிறீங்களா? எல்லாவற்றுக்கும் செவி கொடுக்கிறோமா? எனக்கு விருப்பமானதுக்கு மாத்திரம் செவி கொடுக்கிறோமா? எனக்கு இயன்ற மாற்றும் நான் செவி கொடுக்கிறேனா? அது இல்ல. கர்த்தருடைய வார்த்தை எல்லாவற்றுக்கும் செவி கொடு. கர்த்தரை நியாயமானபடி தேடாதபடினாலும் அவர் நமக்குள்ள அடிவிழ பண்ணினார் என்றான். அப்படியே ஆசாரியரும் லேவியரும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் பெட்டியை கொண்டு வர தங்களை சுத்தம் பண்ணி கொண்டார்கள். தலைவன் சுத்தமாகறான், ஜனங்கள் எல்லாம் சுத்தமாகறாங்க. சபையில் இருக்கிறவங்க சுத்தமான உடனே எல்லாமே சுத்தமாகும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? பெரிய சரித்திர ஒரு நீண்ட நிகழ்ச்சியை ரொம்ப சுருக்கமாக சொல்லிட்டு இருக்கிறேன். முதல்ல மாட்டு வண்டி கட்டி கூட்டு வராங்க. எதை பார்த்து? பெலிஸ்தியர்கள் செய்தாங்கன்னு சொல்லிட்டு கட்டி கூட்டு வராங்க. கர்த்தர் சொல்ற தப்பு, மாட்டு வண்டியிலலாம் ஏற்றக்கூடாது, கர்த்தர் சொன்னபடியே நடக்கணும். இப்போ தாவீதுக்கு புரிஞ்சிருச்சு, தீர்க்கதரிசிகள் வந்து சொன்னதுனால புரிஞ்சிருச்சு, மாட்டு வண்டியில் ஏற்றக்கூடாது, சுமந்து கொண்டு வரணும்ட்டு. ரெண்டாவது, யாரு சுமக்கணும் யாரு சுமக்க கூடாது, உலகம் பண்ற மாதிரி நம்ம பண்ணக்கூடாது, துணிகரமா நான் பண்ணக்கூடாது. இதுதான் இன்றைக்கு குணமடைய வேண்டிய காரியம். அவங்கெல்லாம் பண்றாங்க. எங்க அனுப்புறீங்க பிள்ளைய? நான் அந்த டியூஷனுக்கு அனுப்புறேன். ஏன்? அவங்கெல்லாம் அனுப்புறாங்க. படிக்க வைங்க. கர்த்தரோட டைமை விட்டுட்டு படிக்க வைக்காதீங்க. ஏன்? அவன் பண்றான், அவனுக்கு கர்த்தருடைய கிருபை இல்லை, உனக்கு கர்த்தருடைய தயவு இருக்கு, கிருபை இருக்கு. உன் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகள் பிரபுக்களோடு கூட ராஜாக்களோடு கூட உட்கார பண்ண வேண்டியது அவருடைய கடமை. அவரை நம்பி அவரிடத்துல சேராம உலகத்தின் பின்னாக நானும் அதே மாதிரி செய்வேன்னா
அநியாயமாய் செய்கிறோம் என்று அர்த்தம். பெலிஸ்தியர் செய்யற மாதிரியே நானும் செஞ்ச அடி, பெலிஸ்தியருக்கு அடிவில்லாது கொப்பளம் மட்டும்தான் வரும், ஆனா எனக்கு மரணம் வரும். புரியுதா சபையே? அவன் செய்யறான்னு செய்யக்கூடாது. ரெண்டாவது, துணிகரமா நான் செய்வேன், நான் இப்படி செய்வேன், எனக்கு அதிகாரம். கர்த்தர் சொல்றாரு எதை செய்யணுமோ அதை செய்யணும். இது அப்படியே பவுல் அப்போஸ்தலன் கொண்டு செய்றார். ஆலோசனை சொல்லுகிறவன் ஆலோசனை சொல்ல கடவன், பங்கிட்டு கொடுக்கிறவன் பங்கிட்டு கொடுக்க கடவன், போதகம் பண்ணுகிறவன் போதகம் பண்ண கடவன், பந்தி விசாரிப்புக்காரன் பந்தி, அதாவது அவங்க செய்யணும். அதுல இருந்து இதுல இருந்து அது போய் டோன்ட் கிராஸ். கர்த்தர் உங்களுக்கு ஒரு காரியத்தை நியமிக்கிறார், அதுல உண்மையா இருங்க, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. சபையில சொல்றேன், எனக்கு எதுக்கு நான் இதுலயுமே வரமாட்டேன்னா உங்களை கூட்டு வந்ததே வேஸ்ட்ன்றது அர்த்தம் ஆண்டவர் இந்த தேசத்துக்கு. அதாவது சரியா செய்யும். லேவியருக்கு இவர் ஆலோசனை சொல்றாரு, லேவியர் என்ன பண்றாங்க? அமைதியா கேட்கிறாங்க. ஓகே, அப்படியே நாங்கள் பரிசுத்தம் பண்ணி கொள்கிறோம், அப்படியே நாங்கள் எங்களுக்குள்ள தெரிந்து கொள்றோம், அப்படியே நாங்கள் 4 பேர் போயிட்டு கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிய எங்க தோல் மேல அந்த தண்டுகளினால சுமப்போம். நடந்ததா இல்லையா? 15வது வசனம், பின்பு லேவி புத்திரர் கர்த்தருடைய வார்த்தையின்படியே, எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தையின்படியே மோசே கற்பித்த பிரகாரம் தேவனுடைய பெட்டி அதன் தண்டுகளினாலே தங்கள் தோள்கள் மேல எடுத்துக்கொண்டு வந்தார்கள். இதுதான் முறை. உலகம் செய்யற மாதிரி செய்யக்கூடாது, கர்த்தர் செய்கிற முறையில செய்யணும். அப்படி செய்வீங்கன்னா உங்களுக்கு முன்பதாக இருள் இருக்கும், ஆனா இருள் நடுவில் கர்த்தர் உங்களுக்கு வெளிச்சமா இருப்பார். அல்லேலூயா. பூட்டின கதவுகள் இருக்கும், ஆனா பூட்டின கதவுகளுக்குள்ள கர்த்தர் உங்களுக்கு வாசல்களை திறப்பார். அல்லேலூயா. உலகத்துக்கு இருக்காதுங்க, ஆனா உங்களுக்கு இருக்கும். அல்லேலூயா. உங்களுக்காக கர்த்தர் ஸ்பெஷலா செய்வார். 16வது வசனம், தாவீது லேவியரின் பிரபுக்களை நோக்கி, நீங்கள் உங்கள் சகோதரராகிய பாடகரை தம்புரு சுரமண்டலம் கைத்தாளம் முதலிய கீத வாக்கியங்கள் முழங்க தங்கள் சத்தத்தை உயர்த்தி சந்தோஷம் உண்டாக பாடும்படி நிறுத்த வேண்டும் என்று சொன்னான். குவிக்கா சொல்றேன், கவனமா கேளுங்க. கர்த்தர் எங்கேயுமே சொல்ல கீத வாக்கியங்கள் வாசிங்க, தம்புரு வாசிங்க, ட்ரம்ஸ் வாசிங்க, எதுவுமே சொல்ல. நடக்குது. அதான் சொன்னேன், உங்களுக்கு விருப்பமான முறையில் நடக்கணும்னா உடனடியா மனம் திரும்புங்க, கர்த்தர் உங்களுக்கு விருப்பமானபடி செய்வார். எங்கேயுமே சொல்லல கீத வாக்கியங்களை ஏற்படுத்தி, மோசேக்கு சொல்லவே இல்லை ஆண்டவர். உடன்படிக்கை பெட்டி ஆசரிப்பு கூடாரம் சுமந்து கொண்டு போகும்போது டான்ஸ் ஆடுங்க, பாட்டு பாடுங்க, கை தட்டுங்க, அல்லேலூயா ஆமென்னு கத்துங்கன்னு சொல்லவே இல்லை. தாவீது செய்றார். முன்னாடி சொல்லாததை செஞ்சார், கர்த்தர் திருத்தினார். இப்ப மனம் திரும்பிட்ட பிறகு கர்த்தர் திருத்தினாரா பாருங்க? திருத்தல. ஏன்னா இன்னைக்கும் நம்ம என்ன பண்றோம்? அல்லேலூயா கர்த்தரையே பாட்டு பாடுறோமா இல்லையா? இந்த நாள் வரையிலும் வருது. யார் துவங்கினது வொர்ஷிப் குரூப்ப? தாவீது. கர்த்தர் சொன்னாரா? சொல்லல. அதான் சொன்ன, உங்களுக்கு விருப்பமானபடி செய்யணும்னா மனம் திரும்பி கர்த்தரிடத்துல ஒப்புரவாகுங்க, உங்கள் மன விருப்பத்தின்படி கர்த்தர் தந்தருள்வார். அல்லேலூயா. இட்ஸ் வெரி டீப் 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 டீச்சிங். அடுத்து பாருங்க, இன்னொரு காரியம் நடக்குது. 27வது வசனம் வாசிங்கம்மா. 15:27. தாவீதும் பெட்டியை சுமக்கிற சகல லேவியரும் பாடகரும் பாடகரின் வேலையை விசாரிக்கிற தலைவனாகிய கேனானியாவும் மெல்லிய புடவையான சால்வைகளை தரித்திருந்தார்கள். தாவீது சணல் நூல் ஏபோத்தை தரித்திருந்தான். ஐயோ, இவர் யாரு? இவரு ராஜா, யூதா கோத்திரம். யூதா கோத்திரத்துக்கு லேவி கோத்திரத்துக்கு சம்பந்தம் இல்லை. ஏபோத் யாரு தான் போடணும்? ஆசாரியன் தான் போடணும். இப்ப இவர் என்ன பண்றாரு? எடுத்து போட்டுக்கிறாரு. அதான் சொன்னேன், உங்களுக்கு தகாதது ஆனா ஆசைப்படுறோம். கர்த்தாவே நான் இந்த வேலைக்கு போகணும், நான் படிக்கல. கர்த்தர் சொல்றாரு அதுக்கு வாய்ப்பு தருவார். நான் என்கிட்ட இந்த தகுதி இல்லை. எத்தனை முறை சாட்சி சொல்லியிருக்கிறோம், தங்கச்சிங்க இங்க வந்து எனக்கு தகுதியே இல்லை, ஆனா கர்த்தர் தகுதிப்பார். மனம் திரும்பிப்பார், இதை விட இன்னும் இன்னும் உயரமான ஸ்தலங்களில் ஏறி வர பண்ணுவார். அல்லேலூயா. எத்தனை முறை நம்முடைய தலைமுறை கொஞ்சம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்பதாக யோசிச்சு பாருங்க, உங்களோட நிலைமை எப்படி இருந்தது, இன்றைக்கு இருக்கிற பண நிலைமை எப்படி இருக்கிறது. ஓட்ட முட்டை வாங்கி இருக்கிறோம், 4 பூட்ஸ் திராக் வாங்கி இருக்கிறோம். இன்னைக்கு வாங்குறோமா? அப்படியே நல்லா இருந்தாங்க, வேணாம். கர்த்தர் நம்ம உயர்த்தி இருக்கிறார்.
உங்களுடைய நிலைமையை மாற்றுவார் கர்த்தர். அல்லேலூயா. தாவீதுக்கும் ஏபோத்துக்கும் இது பெரிய வெரி டீப் டீச்சிங். இதுக்குள்ள நான் பெருசா போல. ஏபோத்து போடவே முடியாது. இப்ப ஏபோத்து போட்டுக்கிறார். ஏபோத் போட்டு டான்ஸ் ஆடிட்டு வர்றாரு. அடுத்து இன்னொன்னு பண்றாரு. நான் ஆரம்பத்தில் சொன்னேன், நான் ஆசாரிப்பு கூடாரத்துக்கு ரீப்ளேஸ்மெண்டா ஒன்று கொண்டு வர்றார். அந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் வெளிப்பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் கர்த்தர் அனுமதித்து. இப்ப தாவீதினோட கூடாரத்தில் எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. கர்த்தர் அனுமதிக்கிறார். அதான் சொன்னேன், நீங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுப்பீர்களானால், செவி கொடுத்து அதன்படி நடப்பீர்களானால், உங்களுக்காக பரலோகம் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் இட் cannot be said, வார்த்தையினால விவரிக்கவே முடியாது. இயேசு கிறிஸ்து அதே காரியத்தை செய்த. யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 30வது வசனம். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 30வது வசனம். நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருங்க? நான் என் சுயமா ஒன்றும் பேச மாட்டேன், என் சுயமா ஒன்றும் செய்வேன். ஆனா யார் இவர்? குமாரனா இயேசு கிறிஸ்து, சர்வ வல்லமையுள்ளவர், பிதா குமாரன் பரிசு, மூன்றில் ஒருவர், ஒருவரில் மூன்று, அந்த அதிகாரம் படைத்தவர். ஆனா அவர் என்ன சொல்றாரு? எனக்கு பரத்திலிருந்து ஒரு அதிகாரம் வராம நான் பேச மாட்டேன். பரத்திலிருந்து எனக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்படாம நான் என்ன சொல்லணும்ன்றது அதிகாலை தோறும் எனக்கு தரப்படுகிறது. இன்னைக்கு நான் யார் வீட்டுக்கு போகணும் சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவுக்கு ஆசாரியன் ஒருத்தனுடைய குமாரத்தி செத்து போயிருக்கிறாங்க இல்லையா, சாக கிடக்கிறாங்க, செத்தே போயிட்டாங்க. ஆண்டவர் அவருக்கு கொடுக்கப்பட்ட ஆலோசனை, பிதா கொடுத்த ஆலோசனை என்ன? நீ அந்த வீட்டுக்கு போகக்கூடாது. எங்க போகணும்? இந்த வீடு இங்க இருந்து, அவர் வீடு இங்க இருக்குது, ஸ்ட்ரைட்டா இப்படி தானே போகணும். ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு? இயேசு கிறிஸ்து அப்படி போய் சுத்திட்டு வர்றாரு. யார் கொடுக்குற ஆலோசனை? பரம் கொடுக்குற ஆலோசனை. அப்படி போய் சுத்திட்டு வரும்போது இருக்கிறவங்களுக்கு அப்படி இருக்கும், நம்ம மனுஷன் இவரு இப்படி எடுத்து வச்சா ஒரு 2 நிமிஷத்துல போயிடலாம், குழந்தைய போய் காப்பாத்திடலாம். இப்ப இப்படி சுத்தி போற வேலையில என்ன நடக்குது? வந்து சொல்றாங்க பிள்ளை செத்து போயிடுச்சு. பரத்துல இருந்து வந்து கொடுக்குற ஆலோசனை. ஏன்னா அங்க ஒருத்தங்களுக்கு இந்த பிள்ளை பிறந்த நாள்ல இருந்து அந்த அம்மாவுக்கு 12 வருடம் பெரும்போக்கு இருக்குது, உதிரப்போக்கு இருக்குது. அவங்கள சுகப்படுத்தும் போது அவங்க தகப்பனுக்கு ஒரு விசுவாசம் வரும். ஏன்னா விசுவாசம் இல்லாம என்னால் ஒண்ணுமே பண்ண முடியாது, போயிட்டு வா. பரம் கொடுக்கிற ஆலோசனை. இன்னைக்கு இன்னார் வீட்டுக்கு போ, இன்னைக்கு பரிசேயர்களுக்கு இந்த மாதிரி வார்த்தை சொல்லு, பாவிகளோடு கூட போய் உட்காரு. பரம் சொல்லுகிற ஒவ்வொரு ஆலோசனையிலும் இயேசு கிறிஸ்து நிறைவேற்றினார். பிதா சொல்லுகிற ஒவ்வொரு ஆலோசனை. அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு? நான் ஒன்றையுமே நான் எப்படி சொல்ல மாட்டேன், நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை. இன்னைக்கு நமக்குள்ள அந்த மனம் திரும்புதல் இருக்குதா? நாம செய்யறதெல்லாம் வேற. ஒன்னு செஞ்சு வச்சுட்டு ஆண்டவரே இதை ஆசீர்வதி, இதை ஆசீர்வதியும், இதை ஆசீர்வதியும், இதை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடு. யாக்கோபு சொல்லி இருக்கிறார், ஆண்டவரே யாக்கோபுக்கு நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர், ஆண்டவரே என்னையும் ஆசீர்வதியும். பரலோகம் அதில் பிரியமா இருக்கிறதே இல்லை. இன்னைக்கு பரலோகம் நமக்கு, தெய்வம் நமக்கு என்ன சொல்ல விரும்புகிறாரோ அதை செய்ய ஆயத்தமா இருக்கிறீங்களா? தாவீதுக்கு செய்ய முடியாததெல்லாம் செய்ய வச்சார். பாட்டு பாடுற அதிகாரம் இல்லை, கர்த்தர் பாடு. ஏபோத் போட முடியாது, போட்டுக்கோ ஆண்டவரே, நான் போட்டுக்க ஆசை, போட்டுக்கோ. அடுத்த அதிகாரத்தில் எல்லாரும் வந்து நிற்கிறாங்க, ஜனங்களெல்லாம் வந்து நிற்கிற ஆசாரிப்பு கூடாரத்தில் பலியெல்லாம் கொடுத்துட்டேன், எனக்கு இப்போ இவங்களெல்லாம் ஆசீர்வதிக்கணும் போல இருக்குது. ஆசீர்வதி. எப்படி ஆசீர்வதிக்கணும்? ஆசாரியர்கள் கொடுக்குற மாதிரி திருவிருந்து கொடுக்கணும்னு ஆசையா இருக்குது, கொடு. எப்படி? அப்பமும் ரசமும் கொடுக்கணும்னு ஆசையா இருக்கு. நீ லேவியர் இல்லப்பா, நீ ஆசாரியன் இல்லை, ஆண்டவரே எனக்கு ஆசையா இருக்குது, கொடு. அதான் மனம் திரும்புதல். தாவீது அனுமதிக்கிறார். அல்லேலூயா. பெரிய ரகசியம் பேசிட்டு இருக்கிறோம். மனம் திரும்பி பாருங்கள், சுகம் அடைந்து பாருங்க. உலகம் பண்ற மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு மனம் திரும்புங்க.
துணிகரமான ஆண்டவருடைய சமூகத்தில் எதையும் பேசிடலாம், எதையும் செய்திடலாம். ப்ளீஸ் பி கேர்ஃபுல். நீங்க பேசுறது, நீங்க கேட்கறதெல்லாம் ஆண்டவர் அனுமதிக்கிறார், அடி விழும். நான் வசனம் சொல்றேன், நானா சொல்ல அடிப்பார் உதைப்பாருன்னு சொல்ல. கர்த்தர் நியாயமானபடி நம்ம தேடாதபடியினால கர்த்தர் நம்ம மேல் அடி விழ பண்ணினார். ஆண்டோட வசனத்தை சொல்றேன். அதெல்லாம் கேட்டுட்டு யார் தூக்கணுமோ தூக்குங்க. மாட்டு வண்டியில ஏத்தக்கூடாது, தண்டுல தூக்கணும். சீர்படுத்தணும், சரிப்படுத்திட்டான், உடனே சரிப்படுத்திட்டான். கர்த்தர் உடனே என்ன பண்ண, பாட்டு பாடு, டான்ஸ் ஆடு, வாசி, ஏபோத் போட்டுக்கோ, திருவிருந்து கூட, ஆசி, என்ன வேணா பண்ணுன்றார். இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, பரத்துல இருந்து எனக்கு ஒன்றும் தராம நான் எதுவுமே பேசுறது இல்லைன்னு சொல்றாரு. அவருக்கு கொடுக்கப்படுகிற அதிகாரத்தை பாருங்க. பிலிப்பியர் எழுதின சுவிசேஷ புஸ்தகம், பிலிப்பியர் எழுதின நிருபம், மன்னிக்கணும், நிருபம் 2ஆம் அதிகாரம், எல்லாருக்கும் மனப்பாடமான ஒரு வசனம், 6வது வசனம். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், யோவான் 5:30 வாசிச்சோம் இல்லையா, நான் ஒன்றையும் என் சுத்தமாய் செய்கிறது இல்லை. அதுதான் இங்க சொல்றார். இயேசு சொன்னார், நான் ஒன்றையும் என் சுத்தமாய் செய்கிறது இல்லை, அங்கிருந்து வர நியூஸ்ல தான் செய்யறேன். பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால், இதான் முக்கியம். அங்க தாவீதுக்கு என்னெல்லாம் கொடுத்தாரு, டான்ஸ் ஆட அனுமதி கொடுத்தாரு, பாட்டு பாடுறதுக்கு அனுமதி கொடுத்தார், ஏபத் போடுறதுக்கு அனுமதி கொடுத்தார், திருவிருந்து கொடுக்கிறது அனுமதி கொடுத்தார், ஆசீர்வதிக்கிறது அனுமதி கொடுத்தார் இல்லையா. அதே போல இயேசு கிறிஸ்து தம்மை தாமே வெறுமையாக்கினதுனால, பரத்திலிருந்து கேட்ட செய்திகளின்படி நடந்ததுனால, 9வது வசனம், ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி, அல்லேலூயா, எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும்படிக்கும், பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். சும்மா கிடைக்கல, அவருக்கு எல்லாம் உண்டு. ஆனா அவர் என்ன பண்றாரு, அதை எப்படி சம்பாதிக்கிறாரு, பரத்திலிருந்து வருகிற செய்திக்கு நான் கேட்டு நடப்பேன். ஏன் ஆண்டவரே, நான் எவீரனுடைய வீட்டுக்கு இப்படியே நடந்து போயிருவேன் சொல்லல, போய் சுத்தி வா, போய் சுத்தி வந்தார். இவங்கெல்லாம் என்ன கொலை பண்ண போறாங்க தெரியும், அவங்களெல்லாம் மன்னி, ஓகே. பரத்திலிருந்து வருகிற செய்தி, இன்றைக்கு இங்க இருந்து வருகிற செய்திக்கு நீங்கள் செவி கொடுப்பீர்களானால், நான் உங்களுக்கு சொல்றேன், யாரை கொண்டாகிலும் கர்த்தர் பேசுவார், யாரை கொண்டாகிலும் கர்த்தர் பேசுவார். இந்த கிழமை இந்த ஐபேடு மகள் கேட்டாங்க, இதில் ஒரு கேம் லஸ்ட் பண்ணலாமான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், நல்லா கவனிங்க, இதை நான் பலிபீடத்தில் யூஸ் பண்ணுறேன். இதில் நெட்ஃப்ளிக்ஸு மற்றதெல்லாம் நான் தூக்கிட்டேன், இதை நான் உங்களுக்கு தர முடியாது. அப்போ ஒரு கேள்வி, சடுதியாக ஒரு கேள்வி வந்தது, மொபைல் கூட தான் எடுத்துன்னு போகிறீங்க, மொபைல் கூட தான் மேலே எடுத்துகிட்டு போகிறீங்க. நான் உடனே உணர்ந்தேன், கர்த்தர் யாரை கொண்டும் பேசுவார், உங்களுக்கு யாரை கொண்டும் கர்த்தர் பேசுவார். கர்த்தர் பேசுகிற சத்தத்துக்கு செவி கொடுக்க ஆயத்தமா இருங்க, மனம் திரும்ப ஆயத்தமா இருங்க. தாவீதுக்கு எட்டாத ஆசீர்வாதங்களை கர்த்தர் அளித்தார். இயேசு கிறிஸ்துக்கு உரிய ஆசீர்வாதத்தை வானோர் பூதலத்தோர் எல்லா நாமங்களுக்கும் உயர்த்தப்பட்டு எல்லா முழங்கால்களும் முடங்கப்பட்டு இயேசுவே ஆண்டவர், கர்த்தரே ஆண்டவர் என்று முழங்கத்தக்கதாக அந்த பெரிய கனம் எப்போ கொடுக்கப்பட்டதுன்னா, பரத்திலிருந்து. அவர் ஒன்றையுமே, இயேசு கிறிஸ்து, மார்க் மை வேர்ட், எங்க வேணா நோட் பண்ணிக்கோ, எங்க வேணா கேள்வி கேளுங்க, எங்க வேணா தேடுங்க, அங்கிருந்து வந்ததை தான் அவர் செய்தார். ஏன்னா இயேசு கிறிஸ்து யோவான் 5:30 சொல்லுது. அல்லேலூயா. செவி கொடுங்கள், மனம் திரும்புங்கள், குணமடையுங்கள், கர்த்தர் உங்களுக்கு எட்டாத ஆசீர்வாதங்களை தருவார். உங்க பாஸ்டருக்கு ஆலோசனை சொல்லணும்னா இந்த வார்த்தையெல்லாம் கேட்டுட்டு மனம் திரும்பிட்டு அப்புறமா வந்து சொல்லுங்க, நான் செய்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எழுந்து நிற்போமா, எழுந்து நிற்போமா, கர்த்தரோட வார்த்தைக்கு நன்றி செலுத்தி எழுந்து நிற்போம். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார்.
யோவான்ல சொல்றாரு, இந்த வார்த்தையை கேட்கிறதுனால இப்பொழுதே சுத்தமானீர்கள். எத்தனையோ பிரசங்கங்கள் பேசியிருக்கிறார் ஆண்டவர் என்னை கொண்டே. ஒரு 6 வருஷம், 6, 5, 300 கிட்டத்தட்ட ஒரு 280 பிரசங்கம் பண்ணியிருப்பேன். எனக்கு முன்னாடி இருந்த ஊழியக்காரங்க, அதுக்கு முன்னாடி இருந்த ஊழியக்காரங்க, அதெல்லாம் டூ மச் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. ஆனால் இன்றைக்கு கேட்குற வசனத்தில் இன்றைக்கே மனம் திரும்பிப்போங்க. புட் காட் ஃபர்ஸ்ட். பெலிஸ்தியர் செய்கிறாங்க, உலகம் செய்யுதுன்னு சொல்லிட்டு நீ செய்யக்கூடாது, நம்ம செய்யக்கூடாது. ரெண்டாவது, துணிகரமாக எதையாகிலும் செய்திடலாம், அங்கே நடக்கலை எனக்கும் நடக்காதுன்னு நினைக்கக்கூடாது. அல்லேலூயா. அவருடைய ரத்தத்தினுடைய தைரியத்தினால இன்றைக்கு நம்ம பேசுகிறோம். நானும் இங்கே நிற்கிற அவருடைய ரத்தத்தினால, தைரியத்தினால. நீங்கள் இன்றைக்கு ஆலயத்துக்கு வந்தது அவருடைய இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் கொடுத்த தைரியத்தினால. ஆமீன் சொல்ல முடியுமா? கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். உங்களை கொண்டு வந்ததுக்கான நோக்கம், இத்தனை வருடம் வாழ வைக்கிறதுக்கான நோக்கம், எனக்கு வேலை கிடைக்கிறதுக்கான நோக்கம், எனக்கு அடுத்தடுத்த நிலைகளில் எனக்கு ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கிற அதற்கான நோக்கம். கர்த்தரிடத்தில் கேட்போமா? எனக்கு வியாதின்னு ஒன்று சொன்னாங்க, அந்த வியாதி என்னை விட்டு நீக்கி போட்டுரு, அதற்கான நோக்கம். அல்லேலூயா. கேட்போமா ஆண்டவரிடத்தில்? ஆண்டவரே நான் மனம் திரும்ப விரும்புகிறோம்ப்பா, ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே நான் மனம் திரும்ப விரும்புகிறப்பா. ஆண்டவர் உடனே மாற்றிடுவார் எல்லாத்தையும். உண்மையான மனம் திரும்புதல், இம்மீடியட் ரிப்பெண்டன்ஸ் இருந்தால் கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுகிறார். தாவீதுக்கு அதுக்கெல்லாம் தகுதியில், அவர் ராஜா தான் ஆனால் ஏபோத் போட முடியாது, அவர் ராஜா தான் ஆனால் திருவிருந்து கொடுக்க முடியாது, அவர் ராஜா தான் ஆனால் மக்களை ஆசீர்வதிக்க முடியாது. ஆனால் கர்த்தர் சொல்லி, போட்டுக்கோ ஏபோத், போட்டுக்கோ, ஆசீர்வாதம் பண்ணிக்கோ, எல்லாம் நான் உனக்கு தரேன். என் வார்த்தையை கேட்டு நீ கீழ்ப்படுகிறல்ல, என் வார்த்தையை கேட்டு நீ மனம் திரும்பிட்டல்ல, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும். கர்த்தரிடத்துல கேட்போம். கர்த்தர் நமக்கு கிருபையுள்ளவராக இருக்கிறார். கர்த்தரிடத்துல கேட்போம், ஆண்டவரே என்னை மன்னிங்க, நான் மனம் திரும்ப, முற்று முழுவதுமாக மனம் திரும்ப என்னை ஒப்பு கொடுக்கிறேன். மனம் திரும்புகிற ஆத்துமாவை கர்த்தர் புறக்கணிக்கிறதே இல்லை, அவர் சேர்த்து கொள்ளுகிறவராக இருக்கிறார். அது எப்பேற்பட்ட காரியமா இருந்தாலும் கர்த்தர் சேர்த்து கொள்ள வல்லவராக இருக்கு. எத்தனையோ முறை நம்ம பொறுப்பற்றவர்களாக பதில் சொல்லி இருக்கிறோம் ஆண்டவருக்கு, எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை, நான் செய்ய மாட்டேன், இது என்னுடைய வேலை இல்லை என்று சொல்லி எத்தனையோ முறை சபையில, திருச்சபையில பொறுப்பற்றவர்களாக பேசியிருக்கிறோம். எத்தனையோ முறை திருச்சபையில துணிகரமாய் பேசியிருக்கிறோம். ஏன், எதற்கு என்று துணிகரமாய் பேசியிருக்கிறோம்? நமக்காக பலியான இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினால தைரியமாய் இருக்கிறோம். சொல்றார், இன்றைக்கும் கூட தாவீது போல மனம் திரும்புவனா, இயேசு கிறிஸ்துவை போல பரத்துக்கு இருந்து வருகிற சத்தத்துக்கு செவி கொடுப்பனா, கர்த்தர் உன்னை உன்னதங்களில் உயர்த்துவார், உன்னதங்களில் உயர்த்துவார். அவர் நம்முடைய ஆத்மாவுக்கு அழிவை வராதபடிக்கு நம்முடைய நோய்கள் எல்லாம் குணமாக்கி என்று சொல்றார். கர்த்தர் நோய்களை குணமாக்குகிற நேரம், நோய்களை குணமாக்குகிற நேரம், நம்முடைய ஆத்மாவுக்கு வர இருந்த அழிவை குணமாக்குகிற நேரம். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்போம். நானும் என் வீட்டாரும் ஓவென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நானும் என் வீட்டாரும் ஓவென்றால் கர்த்தருடைய வார்த்தைக்கே செவி கொடுப்போம். நானும் என் வீட்டாரும் ஓவென்றால் உலகத்துக்கு அல்ல, என் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்போம். நானும் என் வீட்டாரும் ஓவென்றால் துணிகரமாக அல்ல, கர்த்தருடைய சித்தத்தின்படியே செய்கிறவர்களாக இருப்போம். ஓ ராபௌதனமா ஷலரகலவா. கர்த்தர் சொல்றாரு, உனக்கு எட்டாத காரியங்களை தருவார், அறியாத அதிசயங்களை உனக்கு செய்வார், எண்ணி முடியாத நன்மைகளை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எண்ணி முடியாத அதிசயங்கள், ஆராய்ந்து முடியாத நன்மைகள் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் செய்திருக்கிறார். அவர் செய்த நன்மைகளை எண்ணி பார்த்தாலே நாட்கள் போதாது, இன்னும் இன்னும் அதிகமாக செய்வார். ஹல்லேலூயா. மனம் திரும்புவோமா? இமீடியட் ரிப்பெண்டன்ஸ். போன கிழமை பார்த்தோம், வந்து சொன்ன உடனே நான் தான் அந்த தப்பு என்று ஏற்றுக்கொண்டார். he didn't demand, he didn't சாக்கு போக்கு சொல்ல, நான் எதுக்கு செஞ்சேன், நான் அதுக்காக செஞ்சேன் சொல்லல, உடனடியாக மனம் திரும்பினார். இன்றைக்கும் பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை அப்படியே செய்ய தெரிந்து கொண்டார் தாவீது. விசனம் அடைகிறது வீணா போகும், கர்த்தருடைய திட்டங்களுக்கு கோபம் அடைகிறது உங்களுக்கு கண்ணியை வருவிக்கும். கர்த்தர் என்ன செய்தாலும் எனக்கு நன்மைதான் சொல்லுவோமா? கர்த்தர் எனக்கு எது செய்தாலும் நன்மைதான், எனக்கு தாமதித்தாலும் நன்மைதான், எனக்கு தள்ளி போட்டாலும் நன்மைதான், எனக்கு அதை இல்லை என்று சொன்னாலும் நன்மைதான்.
அப்பா உங்கள் சித்தத்துக்காக நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை வெறுமையாக தாழ்த்துக்கிறோம். கர்த்தர் தாம் அப்பா பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. எங்களை வெறுமையாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ரட்சகரும் மீட்பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென் ஆமென். கர்த்தர் போதுமானவர். ரொம்ப